எங்களை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த காலவெளியிலே உடைய சமூகங்களை வரவழைத்தபடி நாங்கள் நேசிக்கிறோம். வரவழைத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆமென். வாஞ்சையா வந்திருக்கிற மக்கள் உண்டு தகப்பனே. ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே ஆண்டவரே இந்த சந்திப்பை ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளில் உம்முடைய ஜனமாகிய நாங்கள் உம்மை சந்திக்கும் பொழுது அங்கு ஒரு கட்டவிழ்ப்பு காணப்படட்டும், அங்கே ஒரு விடுதலை காணப்படட்டும், அங்கே ஒரு வல்லமை காணப்படட்டும், அங்கே ஒரு சுகம் காணப்படட்டும். ஆமென். அங்கே ஒரு பதில் காணப்படட்டும். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னத்தில் என்னென்னலாம் நடக்குமோ அதெல்லாம் நடக்கும்படியாக இந்த நாளிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் தாமே ஆட்கொள்வீராக, ஆவியானவர் ஆட்கொள்வீராக. ஆண்டவரே, வேறு யார் யார் புதிதாய் வருகிறார்களோ, ஆண்டவரே புதிதான பிரச்சனையோடு கேள்வியோடு வருகிறார்களோ, இந்த நாளில் உங்களுடைய பிரசனம் அதற்கு ஒரு பதிலாய் ஆண்டவரே இந்த பிரசனத்திலே பாடலை பாடும் பொழுது, சங்கீதத்தை வாசிக்கும் பொழுது, செய்தியை கேட்கும் பொழுது ஆண்டவரே அப்பா நீர் பதிலை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். வழிநடத்தும் பொறுப்படுத்திக் கொள்ளும். பனவானை முந்தி கட்டி போடுகிறோம், விடுதலை செய்து எடுத்துக்கொள்கிறோம். துதி கன மகிமை செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். நாம் யாவரும் நின்று இந்த காலவெளியிலே சங்கீதம் மூலமாக கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் சங்கீதம் 84. சபையின் முறைமையின்படி மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 84. சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவணமாய் இருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் துதித்துக் கொண்டிருப்பார்கள். உம்மிலே பலன் கொள்கிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவர் நடந்து அதை நீரூற்றாக்கிக் கொள்கிறார்கள், மழையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும். யாக்கோபின் தேவனே செவிகொடும். எங்கள் கேடகமாகிய தேவனே கண்ணோக்கமாயிரும். நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமும் ஆனவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான். தேவனுக்கே மகிமை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். இப்படிப்பட்ட ஒரு அருமையான சங்கீதத்தை யார் பாடுறா? கோராகின் புத்திரர். கோராகு பயங்கரமா செத்தாமா. ஆமென். ஆனால் அவன் பிள்ளை இப்படிப்பட்ட ஒரு சங்கீதத்தை பாடும்படி கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். இந்த ஆண்டவர் அப்படியே கரை வச்சு அழிக்கிற தேவன் அல்ல. தப்பு பண்ணான் கோராகு. கோராகு தப்பு பண்ணான், முறுமுறுத்தான். அவன் கெட்டது மாத்திரமல்ல, மற்றவர்களின் கெடும்படியை செய்தான். எங்கே வாசிக்கிறோன்னா, இதுக்கு பிறகு யூதா நிருபத்தில் கூட கோராகு வருது வாசிக்கிறோம். அவ்வளோ மோசமானது அவன் செஞ்சான். ஆனால் பிள்ளை அப்படி இல்லை. பிள்ளை அப்படி கர்த்தர் நடத்தவும் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. பிள்ளை என்ன சொல்கிறான் தெரியுமா? நன்மையான எந்த ஈவையும் அவர் கொடுக்காமல் இருக்க மாட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஹல்லேலூயா. அருமையாவில் இன்றைக்கு ஒருவேளை பின்னணி மோசமாக இருக்கலாம், ஆனால் இன்றைக்கு தேவ கிருபையில் நான் இன்றைக்கு தேவ பிரசன்னத்துக்கு வந்திருக்கிறேன். எனக்கு அவர் நன்மை செய்யாமல் இருக்க மாட்டார். எனக்கு அவர் நன்மை செய்யாமல் இருக்க மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. மெய் தேவனை துதி, பெரு நன்மை செய்தார். குமாரன் தந்து நேசித்தார். உன் பாவத்திற்காக இயேசு மரித்தார். நீ மோட்சத்தில் சேர 6 உயிர் இருந்தார். ஆமென். ஹல்லேலூயா. மெய் தேவனை துதி, பெரு நன்மை செய்தார். குமாரனை தந்து நேசித்தார். உன் பாவத்திற்காக இயேசுவே மரித்தார். நீ மோட்சத்தில் சேர 6 உயிர் இருந்தார். போற்றுவோம் போற்றுவோம் ஜீவநாயகரை. நம்புவோம் நம்புவோம்
நம்புவோம் நம்புவோம் லோக ரட்சகரை மீட்பரின் மூலம் நற்கதியுண்டாம் பிதாவின் சமூகம் கண்டடையலாம். போற்றுவோம் போற்றுவோம் ஜீவநாயகனை நம்புவோம் நம்புவோம் லோக ரட்சகரை மீட்பரின் மூலம் நற்கதியுண்டாம் பிதாவின் சமூகம் கண்டடையலாம். ஆமென் ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நமக்கு ஒரு நல்லவர் உண்டு. ஆமென் ஹல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் வல்லவர். ஆமென். அவர் ஒருபோதும் கைவிடாத நேசராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். சாத்தானை ஐயா இன்றைக்கு அவர் நல்லவராக இருந்தால் இன்றைக்கி நம்மால் ஒரு வேலை நடக்கணும். சும்மா நல்லவர் நல்லவர்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தால் பத்தாது. இன்றைக்கி அவர் நல்லவர் ஆகியால் நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் போராட்டத்தில் ஈடுபடணும். ஆமென் ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் தி லார்ட். உங்களை பார்த்தா அப்படி தெரில. பாஸ்டர் ரொம்ப நல்லவர், என்ன பண்ணலாம், வந்துட்டு ஜாலியாக வந்துட்டு போயிடலாம். ஆண்டவர் ரொம்ப நல்லவர், வந்துட்டு பேசாமல் போயிடலாம். இல்லைம்மா, அவர் நல்லவர். காரணம் என்னவென்றால் நீங்களும் நானும் ஒரு வேலை செய்ய வேண்டும், ஒரு யுத்தத்திலே பங்கு பெற வேண்டும். ஹல்லேலூயா. இல்லை அவட்ட நல்லா கவனிக்கலாமா, உன் பிள்ளை பாதிக்கப்படுவான். இப்போ சொன்ன ஆமாம் நான் அவனை செய்கிறேன் பிள்ளைன்னு சொன்ன உடனே செஞ்சிருவோமே. இல்லாட்டி இந்த சத்துரு உன் பிள்ளையை தாக்க போகிறான். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு நல்லவராக இருந்தால் நம்ம பலப்படுத்தி இருக்கிறார். அடுத்தது அவனை போட்டு மெதிக்க வேண்டும், அவனை அருமையாவுள்ளே ஒடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் அவன் நம்மை வந்து ஒடுக்க போகிறான். ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Jesus. Amen hallelujah. Oh, we praise you Lord. Thank you Jesus. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர் இயேசு, சர்வ வல்லவர், சமாதானம் தருகிறார், உனக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். வேதனை அறிகிறார், வேதனை அறிகிறார். விடுதலை தருகிறார், என்று விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். Amen hallelujah. We praise you Lord. ஒன்று சேர்ந்து oh yes Lord. Amen hallelujah. சாத்தானை மிதிப்போம், thank you Jesus. தேசத்தை சுதந்தரிப்போம்.
எதற்குமே பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை, நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை. கூப்பிடு உண்மையாய், நீ கூப்பிடு உண்மையாய், குறையெல்லாம் நீக்குவார், உன் குறையெல்லாம் நீக்குவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஆமென். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, நேற்று தினத்திலே ஒரு செடியை குறித்து பார்த்தேன். ஆப்பிரிக்கா வனாந்தரத்திலே, பாலைவனத்திலே இருக்கக்கூடிய ஒரு செடி. இந்த செடி கொஞ்சம் இவ்வளோ பெருசு தான் இருக்குது, பெருசாக ஒன்றும் இல்லை. அது வறண்டு போய் உருண்டையாக இருக்குது. அது காற்றுல அப்படியே அடிச்சிட்டு போகும். அந்த செடிக்கு என்ன பேர் கொடுத்துருக்காங்கன்னா ரிசரக்ஷன் பிளான்ட், உயிர்த்தெழுதல் செடி. இது அப்படியே காஞ்சி போன நிலையில் 100 வருஷம் கூட இருக்கும். அப்படியே வேர் இல்லாமல் அப்படியே காற்று வரும்போது, புயல் வரும்போது அடிச்சுட்டு அப்படி அப்படியே போயிட்டே இருக்கும். சரிங்களா? எங்கேயாவது போய் தண்ணியில் படம் பாருங்க, 100 வருஷம் கழிச்சு அது அப்படியே விரியும். அதுவும் அதில் 2-3 விரிகிற நேரத்தில் கொஞ்சம் மழை பெஞ்சிச்சுன்னா விதைகள் வரும். மற்ற செடியை காட்டிலும் ரொம்ப வேகமாய் இது உடனே விதைகள் விழுந்து முளைக்கும். ஆண்டவர் அப்படிலாம் செடியை உண்டாக்கியிருக்கார். ஆமென். செடியை உண்டாக்கியிருக்காருமா. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளை, இன்றைக்கு நீங்களும் நானும் என்ன உபத்திரம் வந்தாலும் கவலைப்படாதம்மா. இன்றைக்கு அந்த செடியை உண்டாக்கின தேவர் உன்னையும் என்னை உண்டாக்கி இருக்கிறார். அந்த செடி தேவ சாயலில் உண்டாக்கப்படவில்லை, நீங்கள் நானும் தேவ சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டோம். அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்குள்ளே இருக்கு. ஆகையால் இந்த நாளில் தேவனை துதித்து பாடும் பொழுது யார் எதிராளி வந்தாலும் கவலைப்பட வேண்டாம். இன்றைக்கு ஆண்டவர் நம்ம உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே ஆராதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, thank you Jesus. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தேவன் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தேவன் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, ஆமென். ஹல்லேலூயா. பாத்திரரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை. We praise you Lord. Hallelujah. We thank you Jesus. ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே.
சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்வீர். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்வீர். தூயவரே துணையாளரே துதிக்கு பாத்திரரே. தூயவரே துணையாளரே துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் உந்தன் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் உன் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அருமையானவர்களே, இந்த சபையில் ஒரு பைபிள் ஸ்டடி இருக்குது, ஒரு ஜெப கூட்டம் இருக்குது. வர முடியலன்னா ஜூம்லையாவது வாங்க. சில காரியத்தை கர்த்தருடைய பிள்ளைகள் கட்டாயம் அவசியம் அறிய வேண்டும். ஆராதனைனா என்ன தெரியுமா? நாம் தூப பீடத்துக்கு முன்பாக நிற்கிறோம். ஆமென். தெரிய மாட்டேங்குதுமா, அதனுடைய முக்கியத்துவம் தெரியல இன்னைக்கு. சில நிர்விசாரமாக இருக்கிறதை பார்க்கிறேன். பல நேரத்தில் நான் கண்ணை மூடி ஆராதிக்கிறத தான், கண்ணை திறந்து பார்த்தா எனக்கு ஆராதிக்க முடியாது. வேடிக்கை பார்க்கறது, நிர்விசாரமாக இருக்கிறது. ஏன் தெரிஞ்சுக்கலாமா? இது ஆராதனை ஒரு பயபக்தி நேரம். அந்த தூபபீடம்ன்றது ஹல்லேலூயா ரொம்ப முக்கியமானதுமா. கடந்த சில வாரங்களாய் பைபிள் ஸ்டடியில் பார்க்குறோம், ஜெபக்கூட்டத்தில் பார்க்குறோம். என்னாம 16ஆம் அதிகாரத்தில் கோராகு வருகிறான். இப்போ கோராகு பார்த்தோமே, சங்கீத கோராகு வருகிறான். நீ மட்டும் தான் பண்ணலாமா, நாங்களும் பண்ணுறோம்னு சொல்லிட்டு 250 பேரை கூட்டிகிட்டு வரோம். அவங்க எல்லாரும் அவன் தூப கலசத்தை கொண்டு வந்தாங்க. நமக்கு தெரியும், பூமி பிளந்து விழுங்கிடுச்சு. அதோட கதை முடியலம்மா, நல்லா கவனிங்க, அதோட கதை முடியல. அதுக்கு பிறகு வாதை வந்துச்சு. கிட்டத்தட்ட 25,000 பேர் நினைக்கிறேன், எத்தனையோ 1000 பேர் சாவறாங்க. அப்போ மோசே சொல்கிறான், அப்பா ஆண்டவருடைய கோபாக்கின வருது, அப்படியே செத்துட்டு வந்துட்டே இருக்காங்க. அப்போ ஆரோன்கிட்ட சொல்கிறான்,
நீ உன் தூப கலசத்தை எடுத்துட்டு எங்கே போ, செத்தவங்களுக்கும். ஸோ நல்ல கவனிங்க, ஒரு தூப கலசம், ஒரு தூபம் எதை கொண்டாந்துச்சு? மரணத்தை கொண்டு வந்துச்சு. இன்னொரு தூபம், அதே தூபம் மரணத்தை தடுத்தது. ஒரே நாள் நடந்த காரியத்தை சொல்கிறேன். ஒரே நேரத்தில் ஐயா இந்த தூபத்தை அற்பமாக எண்ணினவர்கள் மூலமாய் மரணம் வந்தது. அவங்க செத்து போவது மாத்திரம் இல்லை, பாளையத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் செத்து போகிறாங்கம்மா. அதே நேரத்தில் ஒருவன் அந்த ஆராதனை எடுத்துட்டு கொண்டு போகிறான். ஆமென். அங்கே மரணம் நின்றது, சாபம் நின்றது, வாதை நின்றது. இந்த காலவெளியில் ஆராதனை என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். இந்த நேரத்தில் அநேகருக்கு சுகம் கிடைக்கும், அநேகருக்கு விடுதலை கிடைக்கும். இந்த கர்த்தருடைய பிள்ளைகளா, இது அற்பமா என்ன வந்து நேரத்தை போக்குறதுக்கு பாட்டு பாடல, ஏதோ யாருக்கும் என்டர்டெயின் பண்ணுறதுக்கு பாட்டு பாடல. இன்றைக்கு தேவனை ஆராதிக்கிற நேரம். இன்றைக்கு நீங்கள் நானும் பயபக்தியோடு அருமையோடு முழு பலத்தோடு தேவனை ஆராதிப்போம். நம்முடைய தேவன் பெரியவர், நம்முடைய தேவன் பெரியவர். ஹல்லேலூயா, thank you Jesus, ஹல்லேலூயா. உயரமும் உன்னதமும் ஆன சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ஆமென். ராஜாவின் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஒருவராய் சாவாமை உள்ளவர், சேரகுடா ஒளிதனில் வாசம் செய்பவர். ஆமென். ஒருவராய் சாவாமை உள்ளவர் அவர், சேரகுடா ஒளிதனில் வாசம் செய்பவர். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர். ஆமென். இயேசுவை Yes, Lord. ஆராதிப்பேன். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர். இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். கரங்களை வைத்து சத்தத்தை வைத்து ஆராதிப்போம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆதியும் அந்தமும் ஆனவர் அவர், அல்பாவும் ஓமேகாவும் ஆனவர் அவர், ஆதியும் அந்தமும் ஆனவர் அவர், ஆமென். அல்பாவும் ஓமேகாவும் ஆனவர் அவர், இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் ஓரபாபா புரளரபாதியாந்தோ, ரிபாரலரபா சிவதியாந்தோ. ஆமென். ஹல்லேலூயா. நித்திய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென்.
Is your faith in chain? Is your faith in chain? Is your faith crippled? உங்கள் விசுவாசம் கட்டப்பட்டிருக்கிறதா? உங்கள் விசுவாசம் முடக்கப்பட்டிருக்கிறதா? இந்த ஆண்டு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்க வாக்குத்தத்தம் அருமையாவுலே, ஆண்டவர் நம்முடைய சங்கிலிகளை முறிக்கிற தேவனாய் இருக்கிறார். கட்டப்பட்ட நிலையிலிருந்து விடுதலை கொடுக்கிற தேவன். குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே ஒரு விடுதலை. அருமையாவுலே, கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு விடுதலை வாழ்க்கையாக இருக்க வேண்டும். இந்த நாளில் மறுபடியும் அருமையாவுலே இன்னொரு பகுதி அருமையோட வாழ்க்கையில் கட்டப்பட்ட ஒரு பகுதியை நாம் பார்க்கலாம். ஆமென். விசுவாசம் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு மிக முக்கியமானதாக இருக்கிறது, இன்றியமையாததாய் காணப்படுகிறது. இங்கிலீஷ் பைபிள் ஸ்டடியில் அருமையாவுலே நாங்கள் அப்போஸ்தலர் நடபடிகளை பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகளை பார்க்கும் பொழுது அருமையாவுலே 9ஆம் அதிகாரத்தில் நாங்கள் இருக்கிறோம். 9ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்பொழுது பவுல் போய் அவன் பிரதான ஆசிரியர் லெட்டர்லாம் வாங்கிட்டு போகிறான். லெட்டர்லாம் வாங்கிட்டு போய் என்ன பண்ணுறான்னா, ஒரு குறிப்பிட்ட மக்களை சிறைப்படுத்தும்படியாக, அந்த மக்களை குறித்து என்ன வாசிக்கிறோன்னா, இந்த மார்க்கத்தார், அவங்க பேர் என்னங்க, the people of the way அப்படின்னு பார்க்கும்போது ஆண்டோட பிள்ளைகளுக்கு வெவ்வேறு பெயர்கள் உண்டு வேதாமத்தில். குறிப்பாக அப்போஸ்தலர் நடபடிகள் வெவ்வேறு பெயர்கள், கிட்டத்தட்ட 7, 8, 9 பேர் பார்க்குறோம். நிறைய பேர் பார்க்குறோமா. முதல் பெயர் என்னவென்றால் விசுவாசிகள். முதல் பேர் அருமையானவர்களே, இயேசுவை பின்பற்றின மக்கள் அப்போஸ்தலர் நடபடிகளில் அருமையானவர்களே ஆண்டோட பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட முதல் பெயர் விசுவாசிகள். விசுவாசிகள் 2ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். இந்த விசுவாசிகள் என்ற ஒரு பெயர் தான் நம்முடைய அடையாளமாக இருக்கிறது. பெயர் என்பது ஒரு அர்த்தம், பெயர் என்பது ஒரு குறிப்பு, பெயர் என்பது வேறு பிரித்து காட்டக்கூடிய காரியம். ஒரு பெயர் கூப்பிட்டா அருமையாவுல இத்தனை பேர் இருந்தாலும் ஒரு பேர் கூப்பிட்டா அந்த நபர் தான் எந்திரிப்பாங்க. ஆகையால் எனக்கு விசுவாசி என்று அழைக்கும் பொழுது அருமையாவுல அது ஒரு அர்த்தம், அது ஒரு செய்தி சொல்லுது. அப்புறம் என்னை அவிசுவாசிலிருந்து என்னை பிரித்து காட்டுகிறது. பெயரின் பலவிதமான முக்கியத்துவங்கள் காணப்படுகிறது. நேம் ஸ்பெசிஃபிக், நேம் ஹஸ் அ மீனிங், நேம் டிஃபரன்ஷியேட்ஸ். ஆமென், ஹல்லேலூயா. நேம் ஸ்பெசிஃபைஸ். ஸோ இங்கே பார்க்கும் பொழுது இவர்களுக்கு விசுவாசிகள் பிலீவர்ஸ், பீப்புள் ஆஃப் ஃபெய்த். ஆமென், ஹல்லேலூயா. வாசிக்கலாம் பிரியமானவர்களே, லூக்கா 22ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். விசுவாசம் உனக்கு இருக்குப்பா, அந்த விசுவாசம் என்ன ஆயிடக்கூடாது, ஒழிஞ்சு போயிடக்கூடாது. உன் விசுவாசம் அழிஞ்சு போயிடக்கூடாது. விசுவாசம் இருக்கு. ஸோ இங்கே பார்க்கும்பொழுது பேதுருவை பார்த்து, சீஷனை பார்த்து ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம் என்ன, பேதுருவே உனக்கு விசுவாசம் இருக்குல்ல. ஸோ ஆகையால் இந்த வார்த்தை அருமையானவர்களே விசுவாசம் இல்லாதவர்களுக்கு அல்ல, விசுவாசம் அல்லாதவர்களுக்கு இல்லை. இந்த வார்த்தை ஏற்கனவே விசுவாசம் உடையவர்கள் அந்த விசுவாசத்தை அவர்கள் இழந்து போகாதபடி ஆண்டவர் ஜெபிக்கிறார், விண்ணப்பிக்கிறார். உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணமடைந்த பின்பு ஆகிய, அதாவது உன் விசுவாசத்தை நீ பேணி காத்த பின், இழக்காதபடி காத்த பின்பு, ஏன்னா நீ பலப்பட்டு என்ன பண்ணும், மற்றவங்க இருக்கிறாங்கப்பா, அவங்க கூட அவங்க விசுவாசத்தை என்ன பண்ணுறாங்க, இழந்துடுறாங்க, விசுவாசத்தை தவற விட்டுறாங்க, விசுவாசத்தில் தளர்ந்து போகிறாங்க, அருமையான விசுவாசத்தில் சீனித்து போகிறாங்க. நீ என்ன பண்ணுற, உன் விசுவாசம் வலுவடைந்த பிறகு அவங்க விசுவாசத்தை கட்டி எழுப்பு, அவங்க விசுவாசத்தை கட்டி எழுப்பு. ஆகிய அருமையாவுல இது விசுவாசிகளுக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. ஏற்கனவே விசுவாசம் உடைய மக்கள், ஆண்டவரை அறிந்த மக்கள், அருமையாவுல ஆண்டவரை சேவிக்கிற மக்களுக்கு கூறப்பட்ட ஒரு வார்த்தை. விசுவாசம் அருமையாவுல கிறிஸ்தவ வாழ்க்கையில் மிக முக்கியம். இதான் நம்முடைய அடையாளம். சொல்றேன், இப்படி தான் நம்ம அழைக்கப்படுகிறோம். நம்மளாம் விசுவாசி. ஆமென், ஹல்லேலூயா. அருமையாவுல அப்படி என்றால் அருமையாவுல நீங்களும் நானும் அருமையாவுல விசுவாசிக்க வேண்டும். ஒரு CSI லூத்தரன் ஒரு பெரிய இந்த பாரம்பரிய சபைன்னா கட்டாயம் என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு ஆராதனையிலும் விசுவாச பிரமாணம் அப்படி சொல்லுவோம். விசுவாச பிரமாணம். ஐயா வானத்தின் பூமி உண்டாக்கின தேவனை பிதா விசுவாசிக்கிறேன், ஐயா குமாரன் விசுவாசி, ஆவியான விசுவாசிக்கிறேன், திருச்சபை விசுவாசிக்கிறேன் சொல்லிட்டு ஐயா நான் விசுவாசிக்கிறதை நான் அறிக்கை செய்ய வேண்டும். அருமையாவுல ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், we need to confess and we need to believe and we need to remind ourselves what we believe. நான் விசுவாசிக்கிறதை நான் நினைப்பிட்டுக் கொள்ள வேண்டும். சில நேரத்தில் பாரம்பரியமாய் இதை சொல்லுகிறார்கள்,
ஆனால் விசுவாசிக்கிறது இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய காலம் இருக்கே, இது அருமையான சபையினுடைய அருமையான சரித்திரத்தில் சபையினுடைய காலத்தில் பார்க்க வேண்டும் என்றால் அருமையான இது ஈஸ்டருக்கும் பெந்தேகோஸ்துக்கும் இடைப்பட்ட ஒரு காலம். இந்த காலம் ஈஸ்டர் நம்ம கொண்டாடிட்டோம், இன்னும் சீக்கிரத்தில் மே மாதத்தில் பெந்தேகோஸ்து பண்டிகை வரும். ஈஸ்டருக்கும் பெந்தேகோஸ்துக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு காலம், அருமையான மிக முக்கியமான காலம். இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு அருமையான 40 நாள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். பல நேரங்கள் அருமையாக எனக்கு விளங்காத புரியாத ஒரு காரியம் என்னவென்றால், அந்த நாட்களில் மாத்திரம் இவர் அன்னைக்கு பண்ண மலப்பிரசங்கத்தை இன்னைக்கு பண்ணியிருந்தாருன்னு வச்சுங்களேன், அடேங்கப்பா உலகமே திரண்டு வந்திருக்கும், உலகமே திரண்டு வந்திருக்கும். எல்லாரும் ஐயா இந்த உயிர்த்தெழுந்த இயேசு வந்து அங்கே எருசலேம் நின்று பிரசங்கம் பண்ணார் வச்சுங்களேன். அப்படி எருசலேம் வந்து எருசலேம் கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் எல்லாம் கத்திருப்பாங்க. அன்னைக்கு எழுப்பின லாசருவை இன்னைக்கு அருமையால் இன்னொரு மரித்தவனை எழுப்பியிருந்தா, ஒரு குஷ்டரோகிக்கு சுகப்படுத்தி இருந்தா, ஒரு குருடனுக்கு பார்வை அளித்திருந்தா, எவ்வளோ ஊழியம் செஞ்சாருப்பா. அவர் செஞ்சதுக்கு அளவே இல்லைன்னு பார்க்கிறோம். அப்படி செஞ்சிருந்தா ஐயா எல்லாரும் ஏற்றுக்கொண்டு இருப்பாங்களே. எருசலேமே அங்கே இருக்க ரோம போர்ச்சவர் எல்லாரும் பிலாத்தை சாரி சொல்லிட்டு வந்திருப்பானே. பிரதானாசன் கூட அவன் வேலை விட்டு வந்திருப்பானே. எல்லாரும் அவன் சொன்னாங்களே, இப்போ இறங்கு நான் உன்னை விசுவாசிக்கிறேன் சொன்னாங்களா இல்லையா? அப்போ உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கணும், வந்து அவன் வந்து இப்போ அவங்ககிட்டலாம் போய் நீ சிலுவையில் அரைஞ்சு தோப்பா நான் இருக்கிறேன் காட்டியிருக்கணுமே. இந்த 40 நாள் அருமையாவுள்ளே அவர் எந்த அருமையாவுள்ளே பரஸ்யமான ஊழியத்தை செய்யவில்லை. எந்த அற்புதம், ஒரே ஒரு அற்புதம் என்ன பார்க்குறோன்னா, அருமையாவுள்ளே சீஷனுங்க தன்னுடைய சீஷனுக்கு பின்மாற்றம் அடைந்த சீஷர்களுக்கு மறுபடியும் மீன் பிடிக்க போகும்போது ஒன்றும் கிடைக்கல, அவங்களுக்கு கொஞ்சம் மீன் கிடச்சிச்சு. இதுதான் அற்புதம் செஞ்சார். எந்த ஒரு ஊழியமே செய்யலை. ஏமா ஊழியம் செய்யலை? அப்படி செஞ்சிருந்தா எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருப்பாங்களே, எல்லாரும் இயேசு அறிஞ்சிருப்பாங்களே. இன்னைக்கு கஷ்டப்பட்டு போய் சுவிசேஷம் சொல்லிட்டு இருக்கோம், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. ஐயா அருமையானவர்களே, அறிய வேண்டிய காரியம் என்ன, நிச்சயமாக இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருப்பாங்க. ஆனால் எப்படி ஏற்றுக்கொண்டு இருப்பாங்கன்னா, விசுவாசம் இல்லாமல் ஏற்றுக்கொண்டு இருப்பாங்க. அந்த தலைமுறை இயேசுவை அறிந்திருக்கும், அதுக்கு பிறகு கிறிஸ்தவம் செத்து இருக்கும். அந்த தலைமுறை இயேசுவை அறிந்திருக்கும், ஏன்னா அவங்களாம் உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்தாங்க, அதோட கிறிஸ்தவம் செத்து இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் எவ்வளோ பிரச்சனை எதிர்ப்புகள் வந்தாலும் கிறிஸ்தவம் இருப்பதற்கு காரணம் என்னவென்றால் விசுவாசம். ஆமென், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆனால் அருமையானவர்களே, பல நேரங்களில் இந்த விசுவாசம் முடக்கப்பட்டு காணப்படுகிறது. ஃபெய்த். இன்னைக்கு ஆண்டவர் மாத்திரம் இந்த அற்புதம் உயிர்த்தெழுந்த பிறகு எல்லாம் செஞ்சிருந்தார்னா யாருக்கு விசுவாசம் இருந்திருக்கா? ஆண்டவரை அறிந்திருப்பாங்க, ஏற்றுக்கொண்டு இருப்பாங்க, எல்லாம் ஒரு பெரிய எழுப்புதல் நடந்திருக்கும். அந்த எழுப்பெல்லாம் அதோடு அழிஞ்சு போயிருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த காலவெளியில் எல்லாருமே அவ்வளோ கேள்வி என்னவென்றால், நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்குது? நம்முடைய விசுவாசம் கட்டப்பட்டு இருக்கிறதா? ஐயா, விசுவாசத்தை குறித்து சில காரியம் அறிந்து கொள்ளலாம். நம்ம எல்லாம் விசுவாசம் நல்லா தெரியும், நம்மளாம் விசுவாசிங்க தானே, விசுவாசத்தை அறிந்திருக்கிறோம். ஆனால் சில காரியத்தை இந்த காலவெளியில் நாம் அதை இன்னும் அதிகமாய் அதை புரிந்து கொள்ள கர்த்தர் தாமே கிருபை தருவாராக. விசுவாசத்தை எப்படி பெற்றுக்கொள்கிறோம்? ரோமர் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். எப்படி வரோம்னா, கேள்வியினாலே வரும். கேள்வி கேட்கறதுனால இல்லைம்மா, நாம் செவிகளினாலே கர்த்தர். வாசிக்கலாமே, ரோமர் 8ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆதலால் விசுவாசம் கேள்வினாலே வரும். அதனால் விசுவாசம் எப்படி வரும்? கேள்வினாலே வரும். மறுபடியும் அவளை குறிப்பாக எந்த கான்டெக்ட்ல வாசிக்கிறோம்னா 16ஆம் வசனத்தில் வாசித்து அதை விளங்கிக் கொள்ளலாம். ஆனாலும் சுவிசேஷத்துக்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லை. சுவிசேஷத்துக்கு எல்லாரும் ஐயா, சுவிசேஷம் எல்லாருக்கும் சொல்லப்படுகிறது. சுவிசேஷம் என்று அப்படி என்றால் அர்த்தம் என்ன? எல்லாரும் கேள்விப்படுறாங்க. நல்லா கவனிங்க, எல்லாரும் கேள்விப்படுறாங்க. இன்னொரு சொல்ல, எல்லாரும் கேட்குறாங்க. விசுவாசம் எப்படி வரும்? கேள்வினால வரும். ஸோ அந்த கான்டெக்ட்ல பார்க்கலாம். எல்லாரும் தான் கேட்குறாங்க, எல்லாரும் தான் கேள்விப்படுறாங்க. அப்படின்னா எல்லாரும் விசுவாசிக்கிறாங்களா? இல்லை. இன்னைக்கு காலையில் கூட பாருங்களேன், இன்னைக்கு செய்தி எல்லாரும் தான் கேட்குறாங்க. நினச்சிடாதீங்க. எல்லாரும் தான் கேட்குறாங்க, எல்லாரும் கேள்விப்படுறாங்க. மறுபடியும் வாசிக்கலாம், 16 வாசிக்கலாம். ஆனாலும் சுவிசேஷத்துக்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லை. எல்லாரும் கீழ்ப்படியவில்லை. அதை குறித்து ஏசாயா, கர்த்தாவே எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்று சொல்லுகிறான். ஆதலால் விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அல்லேலூயா.
அந்த கேள்விப்பட்டது மாத்திரமல்ல, அந்த கேட்கிற காரியத்தை பெற்றுக்கொள்வது மூலமாய் விசுவாசம் வரும். தொடர்ந்து வாசிக்கலாம். இப்படி இருக்க அவர்கள் கேள்விப்படவில்லையா என்று கேட்கிறேன். கேள்விப்பட்டார்களே. அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது. ஐயா, எல்லா இடத்துலயும் கர்த்தருடைய வார்த்தை போதே. காலையில் டிவியில் எடுத்த வார்த்தை, கர்த்தரோட ரேடியோவில் எடுத்த வார்த்தை, வாட்ஸ்அப்ல வார்த்தை. ஐயா, வார்த்தை இப்ப எல்லா இடத்துலயும் போதே. எல்லா பூச்சக்கரத்து எல்லா இடத்துலயும் வார்த்தை கேட்கப்படுகிறது. இஸ்ரவேலர் அதை அறியவில்லையா என்று கேட்கிறேன். இஸ்ரவேலர் அதை அறியவில்லையா என்று கேட்கிறேன். அறிந்தார்கள். முதலாவது மோசே, எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை கொண்டு நான் உங்களுக்கு எரிச்சல் உண்டாக்குவேன், புத்தீனமுள்ள ஜனங்களாலே உங்களுக்கு கோபமூட்டுவேன் என்றான். அல்லாமலும் ஏசாயா, என்னை தேடாதவர்களாலே கண்டறியப்பட்டேன், என்னை விசாரித்து கேளாதவர்களுக்கு வெளியரங்கமானேன் என்று தைரியம் கொண்டு சொல்லுகிறான். ஆமென். அதாவது என்னன்னா, புறஜாதியார் இயேசுவை அறிந்து விசுவாசம் பெற்றுக்கொள்வாங்க, ஆனா யூதன் இதை பெறாமல் இருப்பான் என்று பார்க்கிற மறுமையோடு இங்கே பார்க்கும் பொழுது, ஸோ இந்த விசுவாசம் எப்படி வருதுன்னா கேள்வியினால் வருது. ஒரு கேள்வி என்றால் ஒரு அறிவை பெற்றுக்கொள்வதன் மூலமாய் விசுவாசம் வருகிறது. ஆமென். ஒரு அறிவை பெற்றுக்கொள்வதன் மூலமாய். அந்த அறிவை எப்படி பெற்றுக்கொள்கிறோம்? ஆமென். பல விதத்தில் பெற்றுக்கொள்ளலாம். ஐம்புலன்கள் மூலமாய் நாம் பொதுவாக அறிவை பெற்றுக்கொள்கிறோம். பொதுவாக அருமையோடு நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் பார்க்க வேண்டும் என்றால், ஒரு ஃப்ரிட்ஜ் எடுத்துக்கலாமே. ஃப்ரிட்ஜு ஃப்ரீசர் பார்த்தீங்கன்னா அருமையோடு அதை குறித்ததான ஒரு அறிவை பெற்ற மாத்திரத்தில் அதை நான் நம்பி அதை விசுவாசித்து அதை பயன்படுத்துகிறேன். ஒரு பொருளை நான் என்ன பண்ணுறேன், நான் நம்புகிறேன் என்னென்னா, ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சா அந்த பொருள் கெட்டு போகாது. இந்த பொருளை நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைப்பேன், இந்த பொருளை ஃப்ரீசருக்குள்ளே வைப்பேன். ஏன்னா எப்படி மாற்றி வைக்கிறேன், அந்த அறிவு எனக்கு இருக்கிறபடினாலே அந்த ஃப்ரிட்ஜை நான் என்ன பண்ணுறேன், விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன். நான் நம்பி இந்த பொருள் என்ன பண்ண அதுக்குள்ளே நான் வைக்கிறேன். ஸோ இது செய்வதற்கு காரணம் என்னவென்றால், நான் நம்புகிறேன். எப்படி நம்புகிறேன் என்றால், அந்த அறிவை பெற்றுக்கொண்டேன். அந்த அறிவை பெற்றுக்கொண்டே நான் நம்புகிறேன். விளங்குதாமா? அதே நேரத்தில் கவனிங்க, சில காரியம் உண்டு, அறிவு உண்டு, ஆனால் அதை நம்பலை. நான் அறிவு உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள், அருமையாவில் நிறைய பெரிய பெரிய பில்டிங்லாம் இப்போ எல்லாம் ரோட்லலாம் வந்துருச்சு. முதல்ல வெறும் மாலில் தான் இருக்கும், பெரிய பெரிய மாலில் தான் இருக்கும். ஏர்போர்ட்டில் தான் எஸ்கலேட்டர்ஸ் இருக்கும். இந்த எஸ்கலேட்டர் இருக்கும். சிலவங்க இந்த எஸ்கலேட்டர் என்ன பண்ண மாட்டாங்க, ஏற மாட்டாங்க. அப்படியே நின்றுவாங்க, ஏற மாட்டாங்க. அவங்க எஸ்கலேட்டர் பார்க்குறாங்களா? பார்க்குறாங்க. அவங்க கண்ணு முன்னாடி போகுது. அறிவு இருக்கா? இருக்கு. ஏற்றுக்கொள்ள முடியுதா? அதை நம்ப முடியுதா? இங்கே தான் அப்படி கட்டப்பட்டிருக்காங்க. அறிவு இருக்குமா? எனக்கு தெரியுது, எனக்கு முன்னாடி ஒரு சின்ன பையன் போகிறான், அப்படி ஏற போகிறான். எனக்கு தெரியுது, எனக்கு ஆசை இருக்கு. நான் கட்டப்பட்டு இருக்கேம்மா, அதை நான் நம்ப மாட்டேன். திஸ் இஸ் த ப்ராப்ளம். ஐயா, அமெரிக்கா தேசத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு அகண்ட ஒரு தேசம் அது. அமெரிக்கா தேசத்தில் நிறைய பணக்காரெலாம் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அவங்களாம் பிளெயினில் போனது கிடையாது, பிளெயினில் போக மாட்டாங்க. அமெரிக்க தேசம். ஏன் அமெரிக்க தேசம் சொல்கிறேன்னா, அவங்க தான் அமெரிக்க பிளேனை கண்டுபிடிச்சவங்க. சிலவங்களாம் சொல்கிறாங்க நாங்கள் அதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சோம் இந்த பிளேன், அவங்களாம் நாங்களே கண்டுபிடிச்சோம். அப்புறம் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரியில் நாங்கள் தான் கண்டுபிடிச்சோம் எல்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் சும்மா சொல்லுவாங்க. ஆனால் உண்மையாகவே அந்த ஊரில் தான் என்ன பண்ணாங்க, பிளேனை கண்டுபிடிச்சாங்க. அந்த தேசத்தில் கூட பிளேனை நல்ல பணக்காரங்க, நிறைய காசு இருக்கவங்க, காசு இல்லாமல் நல்ல பணக்காரங்க, அவங்க வந்து பிளேன் ஏற மாட்டாங்க. ஏன்னா ஐயோ நம்ம மேலே போய் திடீர்னு விழுந்துருச்சுன்னா. நான் பார்க்குறேன் நிறைய பேர் போகிறாங்க, எனக்கு தெரியுது, அது வெளியே பார்த்தா அப்படியே டேக் ஆஃப் ஆகலாம் வரலாம் பார்க்குறேன். நான் போவியாப்பா? நான் நம்ப மாட்டேன். அப்படி என்றால் அர்த்தம் என்ன? என்னுடைய விசுவாசம் என்ன இருக்கு, கட்டப்பட்டு இருக்கு. நான் கண்ணு முன்னாடி பார்க்கிறேன், என் கண்ணார பார்க்கிறேன். ஐயா, தெரியாததை நம்புறது வேறம்மா. ஐ கேன் see, நான் நல்ல கண்ணு முன்னாடி பார்க்கிறேன். பார்த்தாலும் ஏன்பா வேணாம்? இல்லைங்க, நான் நம்ப முடியாது, நம்பிக்கை அதில் வைக்க முடியாது, நான் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அருமையாவுள்ள, இது காரணம் என்னவென்றால், இதுதான் அருமையாவுள்ள நம்பிக்கையில் விசுவாசத்தில் கட்டப்பட்ட நிலை. ஹல்லேலூயா. பேதுருவை குறித்து பார்த்தோம். இப்போ இன்னொரு நபரை குறித்து பார்க்கலாம். இவர் எங்கே வர்றாருன்னா, இந்த உயிர்த்தெழுதலுக்கும் ஈஸ்டருக்கும் பெந்தெகோஸ்துக்கு நடுவே நடந்த ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கலாம்.
யோவான் 20ஆம் அதிகாரம் 24 31 வரைக்கும் வாசிக்கலாம். இயேசு வந்திருந்தபோது இயேசு வந்திருந்த போது 12 ஒருவராகிய திதுமு எனப்பட்ட தோமா என்பவன் அவர்களோடு கூட இருக்கவில்லை. மற்ற சீசர்கள் இயேசு வந்திருந்த போது யார் வரல? நம்ம தோமா வரல. மற்ற சீசர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனோடே சொன்னார். மற்ற சீஷர்கள் யாரை கண்டோம்? கர்த்தரை இயேசுவை கொண்டோம் என்று அவங்கிட்ட சொன்னாங்க. அதற்கு அவன் அவருடைய கைகளில் ஆணிகள் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டாலொழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றார். மறுபடியும் 8 நாட்களுக்கு பின்பு அவருடைய சீசர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களோடு கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நடந்த சம்பவம் நமக்கு தெரியும். ஆமென், ஹல்லேலூயா. இவர் யார் பேர் வழி? இவர் என்னங்க? சத்தமாக சொல்லுங்களேன். சந்தேக பேர் வழி. அப்படி தான் நினைக்கிறீங்க. பார்த்துக்கலாமே இன்றைக்கெல்லாம் நம்மளுக்குலாம் வி கால் ஹிம் டவுட்டிங் தாமஸ். டவுட்டிங் தாமஸில் இன்றைக்கி அதை தான் பார்க்க போகிறோம். டவுட்டிங் தாமஸ் தான் பார்க்க போகிறோம். ஐயா, நீங்கள் நினைக்கிற மாதிரி அது டவுட்டிங் தாமஸ் இல்லை. அது சம்திங் வேர்ஸ் தென் தட். அதை விட கொஞ்சம் வித்தியாசமாக, கொஞ்சம் மோசமான நிலை. சரி, யாருமே அவ்வளோ பிஃபோர் ஐயா சில நேரத்தில் பெரிய சாப்பாடுக்கு விருந்துக்கெல்லாம் போனால் மெயின் கோர்ஸுக்கு முன்னாடி கொஞ்சம் ஆப்பிடைசர்லாம் இருக்கும்ல, கொஞ்சம் ஆப்பிடைசர் பார்க்கலாம். மெயின் கோர்ஸுக்கு கொஞ்சம் அப்புறம் போகலாம். இங்கே இந்த ஆப்பிடைசர் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த சம்பவத்தில் நடந்த சில காரியங்களை அருமையோடு அதுக்கு முன்பதாக பார்க்கலாம். முதலாவது தாமஸ் பார்த்திங்கன்னா நமக்கெல்லாம் கொஞ்சம் நெருங்கினவர். காரணம் என்ன? நம்ம ஊருக்கு வந்தவர். அதுவும் நம்மளாம் தாம்பரத்தில் இருக்கவங்களா இருக்க அப்படின்னாலே தாமஸ் நடந்தது பாதையில் நீங்கள்லாம் நடந்திருக்கலாம். ஆமேன், நான் நம்புகிறேன்ப்பா. தாமஸ் நடந்த, ஏன்னா நம்ம மேடியில் போய் பார்த்தா சென்ட் தாமஸ் மோன்னு தெரியும். அவர் தாமஸ் இறந்த இடம் தெரியும். அவர் நடந்த இடத்துலாம் நீங்கள் நான் நடந்திருக்கலாம். ஸோ சம்திங் we can relate to. இந்த சம்பவத்தில் பார்க்க வேண்டிய காரியம் என்னவென்றால், அருமையோடு முதலாவது நாம் பார்க்கிற காரியம், ஆமென், ஹல்லேலூயா, ஜீசஸ் changed his plan. முதலாவது இந்த சம்பவத்தில் அறிய வேண்டிய காரியம் என்ன? அவருடைய திட்டத்தை அவர் மாற்றினார். அவருடைய திட்டம் என்ன? மத்திய 26ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், 28ஆம் அதிகாரம் 2 முறை வாசிக்கிறோம். ஆண்டவர் மரிக்கிறதுக்கு முன்பதாக சொல்லுகிறார். மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு அந்த தூதர்கள் சொல்லுகிறார்கள், உயிர்த்தெழுந்த பிறகு இயேசு எங்கே போவார்? கலிலேயாவுக்கு போவார். இயேசு எங்கே போவார்? மத்திய 26ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிக்கலாமே. ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன். உங்களுக்கு முன்னமே எங்கே போவேன்? நான் கலிலேயாவுக்கு போவேன். ஸோ தட்ஸ் த பிளான். அது முன்னாடியே சொல்லியாச்சு, கலிலேயாவுக்கு போவேன். கலிலேயாவுக்கு போக வேண்டிய ஆண்டவர் கலிலேயாவுக்கு போகாம பிளான் என்ன பண்றாரு? மாற்றி சேஞ்ச் பண்ணி வர்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. இந்த ஆண்டவர் ஆமென் எனக்காக பிளானை மாத்துறாரு. நான் ஐம் சாரி, நாங்களாம் 1ஆம் தேதி நாங்கள் ஏற்கனவே பாஸ்டர் நாங்களாம் பிளான், ஐயோ எங்கே அடிக்குதே, சாரி நாங்கள் ஏற்கனவே பிளான் பண்ணிட்டோமே, நாங்கள் பண்ணிக்கோ. இந்த ஆண்டவர் உனக்காக பிளான் மாத்துறாரு, நீ ஆண்டவருக்காக பிளான் மாற்ற முடியாது. ஐயா தெளிவா வாசிக்கிற மறுமையோட எங்க மறுபடியும் 28ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம். 28:10 வாசி. மத்திய 28:10. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். இது உயிர்த்தெழுந்த அன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். எங்க மீட் பண்றேன் நானு? So that is a plan. ஏற்கனவே சொன்னேன், திரும்ப சொல்றேன், கலிலேயாவுக்கு. அப்படிப்பட்ட ஆண்டவர் ஏற்கனவே ஒரு பிளான் போட்டிருக்காருமா. ஆண்டவர் சொல்லிட்டு உங்களை அங்கே மீட் பண்றேன் அப்படின்னும் போது எனக்காக அவர் பிளானை மாத்துறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையாவுள்ளே இந்த ஆண்டவர் அப்படிப்பட்டவர். எனக்காக அவர் அருமையாவுள்ளே அவர் திட்டத்தை மாற்றுகிறவராக இருக்கார். நம்ம எல்லாருக்கும் தெரியும். அருமையாவுள்ளே ஒரு கப்பர்நகமுக்கு வருகிற அந்த படகு ஏறி வரும்பொழுது கடற்கரையில் ஓடி வந்து எவ்வொரு கால்களில் விழுந்து, ஐயா தயவு செய்து வாங்க, என் மகள் மரண வேதையில் கஷ்டப்படுறா, வாங்க. சரிப்பா வரேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு? இயேசு எவரு பின்னாடியே போயிடுறாரு. போயிட்டே இருக்கும்போது திடீர்னு பிளான் மாறுது. இவர் போயிட்டு இருக்கார் ஒரு திட்டம் பிரகாரம். அருமையாவுள்ளே ஒரு வீட்டுக்கு ஒரு குறிக்கோளோடு ஒரு திட்டத்தோடு போய் கொண்டு இருக்கிறார். ஆனால் போகிற அவர் பார்க்கும்போது யாரோ ஒருத்தர் தொட்டா, என்ன தொட்டது யாரு? ஏன் ஆண்டவரே நீங்கள் ஒரு பிளான் போயிட்டு போக வேண்டியது? இல்லைப்பா, நடுவில் ஐயா ஒரு இன்னொரு ஆள் பார்க்க வேண்டியதாக இருக்குது.
ஹல்லேலூயா. எனக்காக அவர் திட்டத்தை மாற்றுகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையானவர்களே, இன்னைக்கு ஆண்டவருக்கு எவ்வளோ வேலை இருக்குமா, ஆனால் உனக்காக எனக்காக அவருடைய திட்டத்தையும் மாற்றிக்கொள்ள அவர் சித்தமுடைய தேவனாக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. யோவான் 4:4 வசனத்தில் வாசிக்கிறோம். அருமையாக ரொம்ப அழகாக வாசிக்கிறோம். அவர் சமாரியா நாட்டின் வழியாய். அப்படி என்ன அவசியம்? யூதர்கள் யாரும் சமாரியரோட போக மாட்டாங்களே, அவெல்லாம் இப்படி வரமாட்டாளே, இப்படி எப்படி வரமாட்டாங்களே, செய்ய மாட்டாங்களே. ஐயா உங்களுக்கு தெரியாதுப்பா. இவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? அவர் திட்டத்தை மாற்றிக்கொண்டு வருவார். காரணம் என்ன? அங்கே ஒருத்தி இருக்காப்பா, அவள் ஒருத்தி இருக்கா, அவளை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி அருமையாளே அவருடைய திட்டத்தை, அவருடைய வழக்கத்தை, அவருடைய பழக்கத்தை அவர் மாற்றிக்கொண்டார். ஹல்லேலூயா. We have a God who is there to change his plan. Amen. Hallelujah. 2 பேரும் சும்மா போனாங்கம்மா. ஒரு ஆசாரியன் சும்மா போனான், ஒரு லேவியன் சும்மா போனான். சமாரியன் பிரயாணமாய் போகிறான். ஆமென். சமாரியன் பிரயாணம்னா ஒரு பிளான். அவனுக்கு அங்கே போகிறதுக்கு இந்த டைமுக்குள்ளே அங்கே போய் ஆகணும், அங்கே ஒரு வேலை இருக்குது, அங்கே பிஸ்னஸ் இருக்குது. ஐயா பிளான் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். போகிறவன் ஐயா அவன் பிளானை மாற்றிக்கிட்டாமா. அவன் பிளானை மாற்றி குற்றூராக இருக்கிறவனை பார்த்து அருமையாவுள்ளே தூக்கி கொண்டு போகிறதை பார்க்கிறோம். அருமையாவுள்ளே இந்த நாளில் அறிய வேண்டிய காரியம் என்ன? முதல் காரியம் என்ன தெரியுமா? இந்த கதையில் பார்க்கிறோம், இந்த சம்பவத்தில் பார்க்கிறோம். எனக்காக அவர் திட்டத்தை மாற்றுகிறார். பக்கத்தில் ஆளை தள்ளி சொல்லுங்க, உனக்காக அவர் திட்டத்தை மாற்றுவார். Hallelujah, hallelujah. A God who is there to change. God changed his plan just for Thomas. ஒரு தோமாவுக்காக அருமையாவுள்ளே அவர் திட்டத்தை மாற்றி வந்தார். ஆமென். Hallelujah, hallelujah. அது மாத்திரமல்ல, இந்த சம்பவத்தில் பார்க்கிற காரியம் என்ன? இப்படி தான் ஆரம்பிக்கிறோம். 24 வசனத்தில் வாசிக்கலாம். 24 வசனம் மறுபடியும் வாசிக்கலாம். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு. ஆமென். அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, இந்த தோமாவுக்கு 2வது முறை வருகிறது. தோமாவுக்காக பிளானை மாத்துறவர், அடுத்தது செகண்ட் டைம் வரவர். இன்னும் சொல்ல செகண்ட் சான்ஸ் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆண்டவர் செகண்ட் சான்ஸ் கொடுக்கிற தேவன், 2வது முறை அவகாசம் கொடுக்கிற தேவன். முதல் முறை வந்தார் ஐயா, அந்த முதல் முறை வந்து அவகாசத்தை இழந்து போனேன். அருமையாவுள்ளே, I missed the bus, I missed the train, I missed the opportunity, but guess what? He gives me another chance, he gives me a second chance. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, opportunity doesn't strike you, knock at your door twice. அவகாசம் உன்னுடைய வாசலை 2 முறை தட்டாது, ஒரு முறை தட்டும் போது என்ன பண்ணுவோம்? வாசலை திறந்துரு. ஆனா இந்த தோமாவுக்கு 2வது முறை வாசல் தட்டப்படுகிறது. 2வது முறை. ஆமென், ஹல்லேலூயா. எரேமியா 18ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது, ஐயா அந்த களிமண் கெட்டு போச்சுமா, அது வெறும் மண்ணு தான், ஆனால் அந்த மண்ணு கூட 2ஆம் விசை ஒரு அவகாசத்தை கொடுக்கிறார். 2ஆம் விசை அவகாசம் கொடுக்கிற தேவன். ஆமென். அருமையாவுள்ளே, அவன் கீழ்ப்படியாமல் முரட்டாட்டமாய் யோனா அருமையாவுள்ளே எதிர் திசையில் போகிறான். அந்த எதிர் திசையில் போன யோனாவுக்கு 2ஆம் விசை இறங்கின தேவன். ஹல்லேலூயா. அவன் மீன் வயிற்றிலும் ஜெபிக்கிறான். ஐயா இந்த ஆண்டவர் 2ஆம் விசை இறங்குகிற தேவனாக இருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும் அருமையாவுள்ளே, சிம்சோன் அருமையாவுள்ளே அவன் கீழ்ப்படியாமல் போய் தன்னுடைய அபிஷேகத்தை இழந்து, தன்னுடைய அருமையாவுள்ள நசரை விரதத்தை எல்லாம் இழந்து, அருமையாவுள்ள தரிசனத்தை இழந்து, அருமையாவுள்ள ஊழியத்தை இழந்து, எல்லாவற்றையும் இழந்து போனான். திரும்ப கேட்கிறேன், ஆண்டவரே என்னை கேட்டருளும் சொல்லும்பொழுது 2ஆம் விசை அருமையாவுள்ளே தவறு செய்து அந்த சிம்சோனுக்கு கர்த்தர் இறங்குகிறதை பார்க்கிறோம். சிம்சோனுக்கு இறங்குகிறார். So this God is a God who gives us a second chance. இந்த தோமாவுக்காக 2வது முறை வந்தார். ஆமென். He changed his plan. தன்னுடைய திட்டத்தை மாற்றினார். 2வது முறை வந்தார். ஆமென், ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அருமையாவுள்ளே இந்த சமூகத்தில் பார்க்கிற இன்னொரு காரியம் என்னவென்றால், 10 பேர் இருந்தாங்க, யார் இல்லை? ஒருத்தர் இல்லை. இந்த ஆண்டவர் யாருக்காக வந்தார்? ஓ ஹல்லேலூயா. ஒரு அல்லில் சொல்லுவோமே, இந்த ஆண்டு ஒத்த ஆளுக்காக வருவாருமா, ஒத்த ஆளுக்காக வருவார். சில ஊழியக்காரெலாம் கூப்பிட்டா கேட்குறாங்க, உங்கள் சபையில் எத்தனை பேர் வருவாங்க, உங்கள் சபையில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? இந்த ஆண்டவர் சபையில் ஒத்த ஆளாக இருந்தால் கூட என்ன பண்ணுவார் அவர்? ஆமென், ஆமென். நீ ஒருவன் மாத்திரம் இந்த உலகத்தில் இருந்தாலும் உனக்காகவும் வந்து சிலுவையில் மரித்து தன் ரத்தத்தை சிந்தி உன்னை மீட்டெடுப்பார். ஹல்லேலூயா. இவர் தனி நபரை நேசிக்கிறவர். ஹல்லேலூயா. குறிப்பாக யோவான் சுவிசேஷத்தில் பார்க்கும் பொழுது அநேக தனி நபர்களை பார்க்கணும். 1ஆம் அதிகாரத்தில் நாத்தானியேலை குறித்து பார்க்கணும். தனி நபர்.
3ஆம் அதிகாரத்தில் தனிநபர் நிக்கோதேமை பார்க்கிறோம். 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது தனிநபராகிய சமாரிய ஸ்திரியை பார்க்கிறோம். 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அருமையோடு தனிநபராகிய 38 வருஷம் வியாதியாக இருந்த ஒருவனை குறித்து பார்க்கிறோம். 6ஆம் அதிகாரத்தில் அருமையோடு ஒரு சிறு பையனை பார்க்கிறோம், தனிநபர் சிறு பையனை பார்க்கிறோம். அருமையோடு 8ஆம் அதிகாரத்தில் தனிநபராகிய ஒரு அருமையோடு ஒரு பாவம் நிறைந்த ஒரு வேசியாகிய ஒரு ஸ்திரியை குறித்து வாசிக்கிறோம். அருமையுள்ள 9ஆம் அதிகாரத்தில் தனிநபராகிய ஒரு குருடனை, பார்வை இல்லாதவனை பார்க்கிறோம். அருமையுள்ள 11ஆம் அதிகாரத்தில் தனிநபராகிய லாசருவை குறித்து பார்க்கிறோம். இந்த தனிநபருக்காக இயேசு வந்து தேடி வருகிறார். எரிகோக்கு வந்தார், ஒரு பர்த்திமேயுக்காக வந்தார், ஒரு அருமையுள்ள சகிவுக்காக வா இறங்கி வான்னு சொல்லுகிறார். அருமையுள்ள திரள் கூட்டம் வந்தது. ஆனால் இந்த ஆண்டு தனிநபரை தேடி போகிறார். ஆமென். 99 ஆடு இருந்துச்சுமா, அதை விட்டுட்டு காணாமற் போன ஒரு ஆடு. ஐயா 9 வெள்ளி காசு 9 காசு இருந்துச்சுயா, ஆனால் அண்மையில் அந்த காணாமற் போன ஒரு காசுக்காக அவர் தேடுகிறவராக இருக்கிறார். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், ஒன் பர்சன் மேட்டர்ஸ் ஃபார் காட். திஸ் காட் கோஸ் ஆஃப்டர் ஒன். இந்த ஒரு தோமாவுக்காக அவர் திரும்பி வந்தார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இந்த தோமாவை குறித்து வாசிக்கும் பொழுது திதிமு எனப்பட்ட தோமா, டிடிமஸ். இந்த தோமான்ற பேருக்கு அர்த்தம் என்னன்னா ட்வின். தோமாக்கு அர்த்தம் என்ன? ட்வின், ரெட்டை. ரெட்டை. இவர் ஒத்த கிடையாது, இவர் ரெட்டனா. ரெட்டனா 2 ஆளா? 2னா என்ன அர்த்தம்? என்ன 2 பர்சனா? 2 பர்சனாலிட்டியா? Thomas means twin. Twin means twin personality. Have you seen people with twin personality? அவங்க இப்படியும் பேசுவாங்க, அப்படியும் பேசுவாங்க. அவங்க இப்படியும் இருப்பாங்க, ஆமாம் 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 இங்கேயும் சொல்லுவாங்க. அப்புறம் அங்கே போய் அவங்ககிட்டயும் ஆமாம். நீ தயவுசெய்து அப்படிப்பட்ட ஆட்கள் ஆமாம் சொன்னால் நம்பிடாதீங்க. அவங்க அங்கே போய் ஆமாம் சொல்ல போகிறாங்க. இந்த தோமா இங்கேயும் ஆமான்னு சொல்லுவான், அங்கேயும் ஆமாம். ஐயா, ட்வின் பர்சனாலிட்டி. கர்மேல் பர்வதத்தில் அருமையுள்ள ஒரு பிரச்சனை தெரியுமா? கத்த தெய்வமா? ஆமாம் கத்த தெய்வம். பாகால் தெய்வமா? ஆமாம்ல, அங்கே ஏதோ அங்கே சக்தி ஏதோ இருக்குல்ல. ஐயா எந்த மட்டும்பா குந்தி 2 நினைவுகளால். ஐயா தோமா யார் தெரியுமா? இந்த 2 நினைவுகள் உள்ள நிலை உள்ளவன். சர்ச்சுக்கெல்லாம் வருவேன், சர்ச்சுக்கு வந்துட்டு அதெல்லாம் கூட நேரம் காலம்லாம் கூட பார்ப்பேன் நான். அதெல்லாம் தப்பு ஒன்றும் இல்லையே பாஸ்டர், அதையும் பார்த்துக்குவேன் நான். நேரம் அதெல்லாம் பார்த்துக்குவேன் நான். பைபிள் வாசிப்பேன், காலையில் எழுந்து கட்டம் பைபிள் வாசிடுவேன். ஐயா இன்றைக்கு 2 நிலைகளில் இருக்கக்கூடிய தோமா, அந்த தோமாக்காக ஆண்டவர் வந்தார். ஐயா இதெல்லாம் பார்க்கும்போது ஐயா இன்னைக்கு ஐயோ ஆண்டவர் பரிசுத்தவானுக்கு தான் வருவாரா? இல்லைம்மா, இப்படி 2 நினைவுகளில் இருக்கிற ஒருவர் கூட ஆண்டவர் வருகிறவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அது மாத்திரமல்ல, இந்த தோமா யார் தெரியுமா? பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு போல கிடையாது. அவங்களாம் கொஞ்சம் ஸ்பெஷல். அவங்களாம் ஸ்பெஷல் டீம். மருவ மலைக்குன்னா யார் கொண்டு போவார்? அவங்கள கொண்டு போவார். எவரி வீட்டுக்கு போனோன்னா யாரை கொண்டு போவார்? இவங்களை கொண்டு போவார். கெத்செமனே தோட்டத்துக்கு போனோன்னா யாரை கொண்டு போவார்? இவங்களை கொண்டு போவார். ஸோ தோமா அங்கெல்லாம் இருக்கிறான்னா கிடையாது, அங்கெல்லாம் யாரும் கிடையாது. சரி, இந்த மற்றவங்களை கூட்டிகிட்டு வரதுக்காக தோமா அந்திரேயா இருந்தானே, அது மாதிரிலாம் கிடையாது. சின்ன பையன்கிட்ட போய் சாப்பாடு கொண்டு வந்து தோமாவா? அங்கேயும் கிடையாது. சரி என்னதான்ப்பா, சரி கிரேக்கர்லாம் வந்தாங்களே, அவங்க பார்த்து பிலிப்பை பார்த்துட்டு சொன்னாங்களே, எதுலையுமே தோமா, எந்த ஊழியத்திலும் தோமா கிடையாதுமா. அந்த எந்த ஊழியத்தில் இல்லாத தோமாவுக்காக இயேசு வந்தார். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்கெல்லாம் ஊழியத்தில் இருக்கிறாங்க, அவங்க வீட்டில் ஆண்டவர் பேசுவார். அவங்க கிட்ட ஆண்டவர் பேசுவார். இல்லைம்மா, எந்த ஊழியத்திலும் இல்லைம்மா. தோமா சொல்லிருக்கிறதுக்கு எந்த பெரிய ஊழியம் கிடையாது. அந்த தோமாவுக்காக திரும்ப வந்தார். பிதாவே இவர்களை மன்னியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரமில்லை, அதை விட முக்கியம் என்னென்னா, தோமா கொஞ்சம் ஒரு மாதிரின்னா ஒரு மாதிரி தான். யோவான் 11ஆம் அதிகாரத்துக்கு போகலாமே. யோவான் 11ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சம்பவம் தெரியும். ஆள் அனுப்புகிறாங்க, சகோதரனாக லாசரு வியாதியாக இருக்க, நம்மளாம் தெரியுமே வியாதியாக இருக்கிறான். இவர் தெரிஞ்சு என்ன பண்ணுறார், கொஞ்ச நாள் அங்கே, இன்னும் 2 நாள் அங்கே தங்கி இருக்கிறார். தங்கி இருந்த பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணுறாரு, சார் போகலான்றார். எங்கே போகலாம்? எருசலேம் போகலாம். உடனே நம்ம தோமா சொல்ல, வாங்க போகலாம், நம்மலாம் போகலாம். எதுக்கு போகலாம்? நம்மளாம் சாக போகலாம். டேய், அவர் என்ன சொன்னார் தெரியுமா? சும்மா வாய்க்கு வந்ததை அடிச்சு விடுறது பார்த்துருக்கீங்களா? வாங்க நம்மளாம் போகலாம், சாக போகலாம்,
இதான் தோமா பற்றி வேறு எதுவும் பைபிளில் இல்லைப்பா, இதான் இருக்கு. இந்த தோமாவுக்காக இயேசு வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையாவுலே உலகம் உன்னை லூசு சொல்லட்டும், பைத்தியக்காரன் சொல்லட்டும், ஆனால் இந்த ஆண்டவர் அருமையாவுல இப்படிப்பட்ட எனக்காக அவர் வருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளை அறிந்து கொள்ள சும்மா வரலம்மா, இந்த தோமாவுக்காக வந்தாருமா. ஏதாவது ஸ்பெஷல் இருக்கா? ஒன்றும் இல்லை, ஆனால் ஒன்று ஒரு மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன். பார்க்கலாமே, வாசிக்கலாம். 14ஆம் அதிகாரம் யோவான் 14க்கு வரலாம். அங்கேயும் பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒரு மாதிரி தான். 2 வார்த்தை தான். நான் தேடி தேடி பார்த்தேன், ஏதாவது தோமா ஊழியம், ஏதாவது தோமா இருக்கான்னு பார்த்தேன். தேடி தேடி பார்த்தா ஒன்றுமே கிடைக்கல. 14ஆம் அதிகாரத்தில் இருக்கு. வாசிக்கலாமே. Let us go to chapter 14 verse 4 to 6. நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீங்க, வழி. ஐயா கவனிங்க, அவங்களுக்கு தெரியுமா தெரியாத? வாசிக்கலாமே. 1ஆம் வசனத்தை வாசிக்கலாமே. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலம் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போறேன். நான் போய் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி என்ன பண்ண வந்து உங்களை நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி கூட்டிட்டு போவேன். மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். சொல்லிட்டாருங்களா? சொல்லியாச்சா? சரி, இப்போ 4ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியை நான் போற இடத்தை நீங்க அறிஞ்சிருக்கீங்க, வழியையும் அறிந்திருக்கிறீங்க. தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே. கொஞ்சம் இருங்க, இவ்வளவு சொன்னாருமா அவரு? சொன்னா தோமா அவர்களை நோக்கி, ஆண்டவரே நீர் போகிற இடத்தை அறியோமே. நீங்க போகிற இடத்தை அறியாமே நாங்க எப்படி வழியில சொல்றீங்களே, போற இடமே எனக்கு தெரியலையே, நான் எப்படி வழியை நாங்கள் எப்படி அறிவோம்? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. இதுக்கு தெரியும் அல்லேலூயா செய்ய கஷ்டமா இருக்கு, ஆனா அல்லேலூயா சொல்லுங்களேன். விசுவாசமா அல்லேலூயா சொல்லுங்களேன். பத்தாது இன்னும் சொல்லணும். ஏன் தெரியுமா? இதுக்காக ஸ்தோத்திரம். அடுத்த வசனத்தை வாசிங்க. அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இந்த வசனம் தோமா சொல்லாகட்டி உங்களுக்கு எனக்கு கிடைச்சிருக்குமா? கிடைச்சிருக்காது. ஹல்லேலூயா. இதுக்கு தான் தோமா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த கேள்விக்கு, இந்த சந்தேக கேள்விக்கு, இந்த கிறுக்குத்தனமான கேள்விக்கு வந்த ஒரு பெரிய சத்தியம் என்ன தெரியுமா? நானே வழியும். இதுதான் கிறிஸ்தவத்தின் ஆணித்தரமான ஒரு சத்தியம். இந்த ஆணித்தரமான சத்தியம் வர்றதுக்காக ஒரு பைத்தியக்கார தோமா அவசியம். ஆமென். அல்ல சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. இந்த தோமாக்காக ஆண்டவர் வந்தார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. He came for this. He changed his plan. திட்டத்தை மாற்றினார். அவருக்கு திட்டம் இருக்குமா? ஏற்கனவே ஒரு பிளான் போட்டிருக்கார். ஆனா ஒரு நபருக்காக திட்டத்தை மாற்றினார். ஒரு தனி நபருக்காக வந்தார். ஐயா, ஒரு விசேஷத்தவன் இதுவும் கிடையாது. ஒரு சாதாரண அருமையான 10ல் 1 தான்மா, வேற ஒன்றும் கிடையாதுமா. Just another number. But yet he came for Thomas. Hallelujah. Hallelujah. Nothing special. Everything was in every time. 2 முறை வாசிக்க, 2 முறையும் தவறாய் புரிந்து கொண்ட ஒரு தோமா தான், தவறாய் விளங்கி கொண்ட தோமா. ஆனால் அந்த தோமாவுக்காக ஆண்டவர் வந்தார். ஏன் தெரியுமா? உனக்காக எனக்காக ஆண்டவர் வந்தார். அருமையாவுலே, அந்த தோமா மாத்திரம் அன்றைக்கு உயிர்ப்பிக்கலன்னா இன்றைக்கு நீங்கள் நான் எனக்கு ஆண்டோட பிள்ளைகளாக இருக்க மாட்டோம். அருமையாவுலே, இந்திய தேசத்தில், இந்த தமிழகத்தில் வந்து அருமையாவுலே தோமா ரத்தம் சிந்தும்படியாக உங்களை என்னை மனதில் வைத்து தோமாவை சந்திக்க வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. That's what we read here. Amen. Hallelujah. But what we see is, இந்த தோமாவை குறித்து வாசிக்கிற எந்த தோமாவும் சந்தேக பேர்வழி தோமா. Amen. Doubting Thomas. But I really doubt that doubting Thomas. Hallelujah. Unbelief is opposite to faith. அவிசுவாசம் இல்லாத சந்தேகம் அருமையாவுலே விசுவாசத்துக்கு எதிர்மறை என்று பார்க்கிறோம். ஆனால் அப்படி கிடையாது. நான் சில காரியங்களை அறிந்து கொள்ளலாம். ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்தவனுடைய அடையாளமே விசுவாசிகள். ஏற்கனவே சொன்ன இங்கிலீஷ் பைபிள் ஸ்டடியில் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதில் விசுவாசிகள் தான் ஃபஸ்ட்டு அடையாளமா. விசுவாசி என்றால் அருமையாவுலே கர்த்தருடைய வார்த்தையில் விசுவாசம் வைப்பது. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை, இந்த அனுபவத்தின் ஆரம்பமே விசுவாசத்தின் மூலமாய் அது காணப்படுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. போராட்டம் என்று பார்க்க வேண்டும் என்றால் இதுக்கு தான் போராட்டம். அதே ஆகையால் தான் 336ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். போராட்டம். என்ன போராட்டம்? தமிழில் நல்ல போராட்டம் வாசிக்கணும். ஆனால் நல்ல போராட்டம் கிடையாது. என்ன போராட்டம் தெரியுமா? விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. Fight the good fight of faith. It's not just a fight. தயவுசெய்து அறிந்து கொள்ளலாம். தமிழில் மொழிபெயர்ப்பில் அருமையிலே அது இழந்திருக்கும். இந்த போராட்டமே எதுக்கு போராட்டம்னா விசுவாசத்துக்கு தான் போராட்டம். அந்த விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை
போராடு. ஆமென், ஹல்லேலூயா. காரணம் என்ன? விசுவாசத்து மூலமாக தான் நாம் மறுமையுள்ள நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம். This is how we get the eternal life. வாசிக்கலாம் எபேசியர் 2 அதிகாரம் 8 வசனம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். ஸோ விசுவாசம் நான் ரட்சிப்பு பெற எனக்கு உதவியாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அருமையுடைய வாழ்க்கையில் இந்த விசுவாசத்தை எப்படி இழைக்கிறனோ என்னோட வாழ்க்கையில் அநேக பாதிப்புகள் காணப்படும். அநேக பாதிப்புகள். வாசிக்கலாம் எபிரேயர் 3 அதிகாரம் 16 19 வாசிக்கலாம். கேட்டவர்களில் கோபமூட்டினவர்கள் யார்? மோசையினால் எகிப்திலிருந்து புறப்பட்ட யாவரும் அப்படி செய்தார்கள் அல்லவா? மேலும் அவர் 40 வருஷமாய் யாரை அரசித்தார்? பாவம் செய்தவர்களை அல்லவா? பாவம் செய்தவர்கள். அவர்களுடைய சவங்கள் வனாந்திரத்தில் விழுந்து போயிற்றே. பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்து அல்லவா? ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள். இதெல்லாம் ஏமா செஞ்சாங்க? இதெல்லாம் ஏன் செஞ்சாங்க? அவிசுவாசத்து நிமித்தமா. யாருமா இவங்க? யார்ப்பா இவங்க? இவங்களாம் யார் சொல்லட்டா? பஸ்காட்டின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள், 10 முறை தேவனுடைய வல்லமையை கண்டவர்கள். ஐயா தயவுசெய்து அறிந்து கொள்ளலாம், இவங்களாம் தெரியுமா? தேவனுடைய வல்லமை பார்த்தவர்கள். பஸ்கான் ரத்தத்தினால் மீட்கப்பட்டு அருமையுள்ள சிவந்த சமுத்திரங்களுக்கு முன்பாக 2 பிளந்தது. இவ்வளவு அற்புதத்தை கண்டு அருமையுள்ள இந்த ரட்சிப்பை பெற்று மீட்பை பெற்று கடந்து வந்தவர்கள். அருமையுள்ள வானத்திலிருந்து அவனை மன்னாவை ஒவ்வொரு நாள் போஷித்தவர்கள். ஆனால் இவ்வளவுலாம் இருந்துச்சு. அவிசுவாசம் இருந்தபடினாலே பாவம் வருது. அவிசுவாசம் இருந்தபடினால முரட்டாட்டம் வருது. அவிசுவாசம் இருந்தபடியே மோசையை கேள்வி கேட்குறாங்க, எல்லாம் கேள்வி கேட்குறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? அவிசுவாசம். Unbelief stopped them from entering the promised land. ஏற்கனவே அவர்களுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கப்பட்ட அந்த தேசத்துக்குள் பிரவேசிக்காதபடி அவிசுவாசம் தடையாக இருந்தது. அவிசுவாசம் அருமையாவே அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு சாபமாய் அது காணப்படுகிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Church, please understand. அவிசுவாசத்தை குறித்து பார்க்க வேண்டும் என்றால் அருமையாவே பார்க்கிறோம். they disobeyed. எபிரேயர் 4 அதிகாரம் 6 வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் சிலர் அதில் பிரவேசிப்பது இன்னும் வரப்போகிற காரியமாயிருக்கிறபடினாலும் சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் கீழ்ப்படியாமலினாலே அதில் பிரவேசிக்காமல் போனபடினாலும் இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று வெகு காலத்திற்கு முன்பு தாவீது சங்கீதத்தினாலே சொல்லி இருக்கிறபடி. அருமையாளர் இங்கே பார்க்கும்பொழுது நடந்த காரியம் என்னவென்றால், இவங்க கேட்டாங்க, நியாயப்பிரமாணத்தை கேட்டாங்க, சீனாய் மலையில் வார்த்தைகளை கேட்டாங்க. ஆனால் என்ன பண்ணல? அதை விசுவாசிக்கவில்லை. விசுவாசியாதபடினாலே அருமையாளே அவர்கள் அந்த கீழ்ப்படியாமலே வாக்குத்தத்தத்துக்குள் பிரவேசிக்கவில்லை. ஆமென், ஹல்லேலூயா. அது மாத்திரமில்லை, அவிசுவாசம் என்றால் என்ன தெரியுமா? Unbelief is to choose not to believe. திரும்ப சொல்லுகிறேன், unbelief is choose not to. நான் விசுவாசிக்க மாட்டேன் என்று தெரிந்து கொள்வது தான் சந்தேகம். சந்தேகத்தில் எந்த சந்தேகம் கிடையாது. சந்தேகம்னா சந்தேகம் நினச்சிடாதீங்க. சந்தேகம் என்பது ஒரு நிச்சயம், ஒரு தீர்மானம். Amen. It's to be certain about the doubt. It is to be certain about the doubt. It's to be firm about the doubt. அருமையாவே நன்றாக அறிந்து கொள்ளலாம். இது ஒரு நிச்சயம். சந்தேகம் என்பது சந்தேகம் அல்ல. திரும்ப சொல்லுங்க, சந்தேகம் அல்ல. சந்தேகம் என்பது ஒரு நிச்சயம். அருமையாவே என்ன சொல்ல வேண்டும் என்றால், சில காரியத்தை சொல்லுவாங்க, இவங்க சொல்லுவாங்க, அவங்க சொல்லுவாங்க. இப்போ அது நம்பியா? நான் நம்ப மாட்டேன். ஏன் நம்ப மாட்டேன்? அதான் உறுதி. இவங்க சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க, கேளு. நான் நம்ப மாட்டேன். Where there comes a stage in our life where doubt becomes very certain. We need to be careful. எபிரேயர் 3 அதிகாரம் 12 வசனத்தை வாசிக்கலாம். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம். ஐயா நல்ல கவனிங்க. அவிசுவாசம் இருந்தால் ஜீவனுள்ள தேவனை விட்டு நான் விலகுவேன். அவன்கிட்ட தான் வரேன், சபைக்கு தான் வரேன், விசுவாசி தான், கிறிஸ்தவ குடும்பம் தான். அருமையால் போன வாரத்தில் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திலேருந்து ஒரு நபரை குறித்து பார்த்தேன். நல்ல ஊழியம் செய்கிற குடும்பம். ஐயா இன்னைக்கு அவங்க சொல்கிறாங்க, நான்லாம் நிறைய சபையை பார்த்துட்டேன், நிறைய இடத்துல பார்த்துட்டேன், எனக்கு பல கேள்வி இருக்குது. இப்போ என்ன இருக்குதான்? நிறைய ஊழியத்தை பார்த்துட்டாராம், நிறைய சபைகள்லாம் பார்த்துட்டாராம், இப்போ கேள்வி இருக்கான். உனக்கு என்ன வந்துருச்சு? உள்ளுக்குள்ளே அவிசுவாசம் வந்துருச்சுல்ல, நீ பூட்ட கேஸ் தான்.
இது மாதிரி நிறைய பேர் பார்த்துட்டோமா, நல்லா எடுத்துக்கொள்ளலாம். அருமையாளே, விசுவாசியே இந்த அவிசுவாசத்தை இடம் கொடுத்துட்டா இப்படிப்பட்ட காரியம் நடைபெறும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையாளே, அவிசுவாசம் என்னோட வாழ்க்கையில் பாவத்தை கொண்டு வரும். பாவம் மாத்திரமல்ல, மீறுதலை கொண்டு வரும். எபேசியர் 2:1 மறுபடியும் வாசிக்கலாம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த தமிழ் அக்கிரம் என்று வாசிக்கிறோம். இங்கிலீஷில் அந்த வேர்ட் இஸ் மீறுதல், trespass. நன்றாக அறிந்து கொள்ளலாம் அருமையாளே, நீங்கள் நானும் பாவம் செய்யல, நம்ம எல்லாம் மீறுதல் நடப்பித்தோம். ஏவாள் செய்தது பாவம் அல்ல, ஏவாள் செய்தது மீறுதல். காரணம் என்ன? அத்துமீறி செய்தாள். ஆண்டவர் சொன்னார் இந்த பழத்தை புசிக்க வேண்டாம் சொன்னார். தெரியாம செய்யல, தெரிஞ்சு துணிந்து அவள் அந்த பாவத்தை செய்தாள், மீறுதல் நடப்பித்தாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் தயவு செய்து யோசிக்க வேண்டாம். சந்தேகம்னா பாவம் அவங்களுக்கு என்னது தெரியலன்னு நினச்சிடாதீங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. சந்தேகம் என்பது ஒரு பெரிய நிச்சயம். சந்தேகம் என்பது ஒரு பெரிய நிச்சயம். ஒரு பெரிய 10 பேர் வந்து சொன்னாலும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க, ஏற்றுக்க மாட்டாங்க. ஆபத்தா அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, அவங்க அதில் கட்டப்பட்டு இருக்கிறாங்க. தே ஆர் பவுண்ட். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் இது சாபமா. வாசிக்கலாம். உபாகமம் 28 66 வாசிக்கலாம். உன் ஜீவன் உனக்கு சந்தேகத்தில் ஊசலாடும். என்னம்மா? சாபத்தில் ஒரு சாபம் என்ன தெரியுமா? உன் வாழ்க்கையே இதில் ஊசலாடும், சந்தேகத்தில் ஊசலாடும். இதில் சந்தேகம், அதில் சந்தேகம், இவங்கள பார்த்தா சந்தேகம், சபைக்கு போனால் சந்தேகம், வேலைக்கு போனால் சந்தேகம், காய் வாங்கினா சந்தேகம், பழம் வாங்கினா சந்தேகம், என்ன எல்லாத்துலையும் சந்தேகம். இது என்னங்க? இது என்னது? சாபம். இது யாரா இந்த காலையில் சந்தேக பேர்வழி இருந்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுங்க, உங்கள் வாழ்க்கையில் என்ன இருக்குது. நான் சொல்லப்பா, வசனம் சொல்லுதுமா. இவங்க ஜீவ காலமெல்லாம் என்ன இருக்குமா இவங்களுக்கு? சொல்லுங்களேம்மா. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், இட்ஸ் a curse. நிம்மதி இருக்காதுமா, நிம்மதி இருக்காது. ஐயோ அங்கே போனோம், நல்லா தாப்பல் போட்டியா, திடீர்னு நைட்டு திருட வந்துடுவான். ஆமாம், இப்போ கேஸ் ஆஃப் பண்ணுமா இல்லையா? ஐயா இன்னைக்கு வாழ்க்கை பூரா செலவு சந்தேகத்திலேயே இருப்பாங்கம்மா. இது என்ன தெரியுமா? அவரோட வாசிக்கலாம். அது 66 வாசிக்கலாம். உன் ஜீவன் உனக்கு சந்தேகத்தில் ஊசலாடும். உன் ஜீவனே, உன் வாழ்க்கையே சந்தேகத்தில் ஊசலாடும், நிம்மதி இருக்காது. ஐயா இந்த சந்தேகம் மோசமானதுமா. இந்த சந்தேகம் எப்படிப்பட்ட தெரியுமா? விசுவாசிக்கும் போது கூட வாசிக்கலாமே. மத்தேயு 14 எடுத்து வாசிக்க வேண்டாம், எல்லாரும் தெரியும். பேதுரு தண்ணி மேல் நடக்கிறான். இயேசு இல்லை, யாரு? பேதுரு. இந்த புயல் அடிக்கிற தண்ணி மேல் நடக்கிறான். எப்படி நடக்கிறான்? ஆண்டுடைய வார்த்தையில் நடக்கிறான், விசுவாசத்தில் நடக்கிறான். விசுவாசத்தில் நடக்கும்போது திடீர்னு தண்ணிக்குள்ளே போயிட்டான். ஆண்டவர் சொல்கிறார், அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டாய்? எப்போ சந்தேகப்பட்ட? நான் தான் விசுவாசத்தில். அதுங்களா, நான் விசுவாசத்தில் நடந்த பாருங்க. நடக்கும்போதே என்ன இருக்குது உள்ளுக்குள்ளே? நான் சர்ச்சுக்கு தான் வரும்போதே உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது? ஐயா என்னையா பண்ணுறது? இந்த சந்தேகம் எப்படின்னா, அவிசுவாசம் தனி, விசுவாசம் தனி நினச்சிடாதீங்க. விசுவாசிக்கும் போதே இது கூட வந்துடும். மார்க் 9:24 வாசிக்கும் பொழுது அருமையோடு அந்த பையனுடைய அப்பா சொல்கிறார், ஐயா நான் விசுவாசிக்கிறேன், அவிசுவாசம் நீங்கள். அப்படின்னா அவிசுவாசம் விசுவாசமும் ஒன்றா தான் இருக்குது. தயவுசெய்து நினச்சிடாதீங்க, ஆப்போசிட் நினச்சிடாதீங்க. இட் வில் கோ எக்ஸிஸ்ட். சர்ச்சுக்கு வரும், பைபிள் வாசிக்கும் போது கூட இருக்கும். எது? அவிசுவாசம். ஆமென், ஹல்லேலூயா. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் மார்க் 6:5-6 வாசிக்கும்போது அவருடைய அவிசுவாசத்தினால் இயேசு அந்த இடத்துல அற்புதம் செய்ய கூடாமல் இருந்தது. ஆமென். இப்போ நம்ம தோமாவுக்கு வரலாமே. தோமா வாசிக்கலாம். 25 வாசிக்கலாம். மறுபடியும் 20-25. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனோடே சொன்னார்கள். அதற்கு அவன், அவனுடைய கைகளில் ஆணிகளுண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கைகளை அவருடைய விலாவிலே போட்டாலுடைய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். நடந்த காரியம் என்ன நம்மளுக்கு தான் தெரியும். இயேசு மகதலேனா மரியாளுக்கு தானே காட்சி அளித்தார் முதலாவது. ஆமென். அதுக்கப்புறம் 2 ஸ்திரீகளுக்கு கர்த்தர் காட்சி அளிக்கிறார். 2 சீஷர்கள், அது எம்மாருக்கு போன சீஷர்களுக்கு காட்சி அளித்தார். பேதுருக்கு காட்சி அளித்தார். 10 பேருக்கு காட்சி அளித்தார். இதை குறித்து தெளிவாக வேதத்தில் வாசிக்கிறோம். இவங்க அத்தனை பேரும் அடுத்த தோமா கிட்ட என்னன்னு சொன்னாங்க? தோமா யாரை பார்த்தோம்? நாங்கள் இயேசுவை பார்த்தோம். ஆமென், ஹல்லேலூயா.
மகதலேனா மரியா சொல்கிறா, நான் கிட்ட போய் அவர் பாதத்துக்கிட்ட போனேன், அவர் என்கிட்ட என்ன தொடாதேன்னு சொன்னார். ஆனால் மற்ற 2 ஸ்திரீகள் என்ன பண்ணாங்க, அவர் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டாங்க. எம்ஆர் போன சீசன் சொல்லுவாங்க, ஐயோ அவரோட நாங்கள் எவ்வளோ தூரம் நடந்தது தெரியுமா, கிட்டத்தட்ட 6.25 மைல் நினைக்கிறேன், அவரோடு கூட நாங்கள் நடந்து போனோம், நாங்கள் கூட எங்களோட நடந்து வந்தார், எங்கள் வீட்டுக்கு வந்தார், ஐயோ எங்கள் முன்னாடி உட்காந்து சாப்பிடும் போது தான் கண் சொல்கிறாங்க. பேதுரு சொல்கிறான், ஐயா நான் போனேன்ப்பா, காலியான கல்லறையை பார்த்தேன், அங்கே கம்பல்லாம் மடித்து வச்சிருந்துச்சு, நானும் யோவானும் தான் போனோம். அதுக்கப்புறம் ஆண்டவர் வந்தார், நாங்கள் இருந்த அறையில் நாங்கள்லாம் இருந்தோம், ஆண்டவர் வந்தார், நாங்கள் கூட சந்தேகம் தான் பட்டோம், அவங்களுக்கு நாங்கள் பொரிச்ச மீன் கொடுத்தோம், அது மாத்திரமில்ல தேன் துணிக்கை கொடுத்தோம், இதெல்லாம் சொன்னாங்கம்மா. சரி என்ன பண்ணியிருக்கணும், ஒரு காரியம் 2 சாட்சிகளால் உறுதிப்படணுமே. இத்தனை பேரும் தோமாங்க சொல்கிறாங்க, ஐயா இயேசு சொன்னார், எத்தனை முறை சொன்னார் இயேசு, ஐயா நான் போவேன், எருசலேம் போவேன், ஐயா நான் புரஜாதி கையில் ஒப்பு கொடுக்கப்படுவேன், என்ன நான் மரிப்பேன், 3ஆம் நாள் உயிர்த்தெழுவேன்னு சொன்னார். இயேசு வார்த்தையை நம்பலை, இத்தனை பேர் சொல்கிறாங்க நம்பலை. காரணம் என்ன, இந்த சந்தேகத்தில் தோமா உறுதியாயிருக்கிறான். சந்தேகம்னா விளங்குதுமா, எனக்கு டவுட் இருக்குது, சரி 2-3 பார்த்தேன்னா சரி விளங்கிக்கலாம். ஆனால் அப்படி இல்லையே, இத்தனை பேர் சொல்கிறாங்களே, ஆனாலும் இல்லை, நான் பார்க்கணும். யார் பார்க்கணும்? சரி சொம்மா, சரி நீ பார்க்குறிய, நீ பார்த்தா நம்புவியா? நான் பார்த்தா நம்ப மாட்டேன். இதை பார்க்கணும், அவரை பார்க்கணும், அப்புறம் அவர் கையை பார்க்கணும், கையில் இருக்கிற ஓட்டையை பார்க்கணும். சரிப்பா கையில் இருக்கிற ஓட்டையை பார்த்தா நம்புவியா? இல்லை, அந்த ஓட்டைக்குள்ளே நான் விரலை போடணும், சரி விரலை போட்டு, சரி விரலை போட்டியே, இப்போ அதை நம்புவியா? அவர் விழாவில் நான் கையை போடணும். என்னம்மா நடக்குது இங்கே, என்னம்மா நடக்குது? சரி இத்தனை பேர் சொன்னாங்க நம்பல, சரி உன் கண்ணு முன்னாடி ஆண்டவர் வராரு, நம்புறியா? கையை பார்க்குறமா, கடாப்பட்ட கரங்களை பார்க்குற, நம்புறியா? சரி விரலை போட்டியே, அப்போயா நம்புறியா? அதுவும் நம்ப மாட்டேன். அப்பனா இன்னும் எத்தனை முறை, இன்னும் எத்தனை காரியம் செய்யணும் உன்னை நம்புறதுக்கு? அப்படின்னா அர்த்தம் என்ன தெரியுமா? எங்கேயோ சங்கிலி இருக்குமா, எங்கேயோ சங்கிலி இருக்கு. என்று யோசித்து பார்க்கலாம். மறுமையாளர் கர்த்தருடைய பிள்ளை, உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை முறை கர்த்தர் தம்முடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார், எத்தனை முறை சொல்லியிருக்கார், ஐயா இன்னைக்கு கர்த்தர் என்னோட பேசினார், நாளைக்கு திருப்பி சந்தேகம் வருது, நாளைக்கு விசுவாசம் மறுபடியும் குறைஞ்சு போகுது. எத்தனை அற்புதம் இங்கே நெஞ்சத்தோடு சொல்லுங்க, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் எத்தனை அற்புதத்தை செஞ்சிருக்கிறார், எத்தனை முறை அதிசயமான விதத்தில் கர்த்தர் நடத்தி இருக்கிறார், அதெல்லாம் நம்ம சொல்லுவோம். ஆனால் திரும்ப நாளைக்கு ஒரு பிரச்சனைனா உடனே சந்தேகம் வருது, உடனே கவலை வருது, உடனே அவிசுவாசம் வருது. அப்படின்னா அர்த்தம் என்ன? நான் என் விசுவாசம் கட்டப்பட்டு இருக்கா? இத்தனை அற்புதம் சரிப்பட்டு வராதா? இத்தனை வார்த்தை முடியாதா? எத்தனை வார்த்தை நீங்கள் நான் பெற்று இருக்கிற மர்மியாவில்? Are we like Thomas? Is our faith bound? Is my faith in chain? Hallelujah, hallelujah. இந்த கால்வழியில் கர்த்தர் இந்த சங்கிலிக்கு கர்த்தர் முறித்து போடுவாராக. Amen, hallelujah, hallelujah. கிதியோனை குறித்து பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தில் அவனை பார்க்கும் பொழுது ஒரு கருவாலி மரத்துக்கு கீழே இருந்து உட்கார்ந்து கொண்டிருந்தார். காட்சி அளித்தார், பார்க்குறான், பேசினார். அவனை நோக்கி பார்த்து போன வெள்ளிக்கிழமை கூட பார்த்தோம் நாங்கள். அதுக்கு பிறகு ஒரு ரைட் முடிஞ்சிச்சு, பேசி முடிஞ்ச பிறகு நீங்கள் கொஞ்சம் தயவுசெய்து நான் என்ன பண்ணுறேன், வீட்டுக்கு போய் சமைச்சு, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஸ்விக்கியில் அந்த நாட்கள் கிடையாது. அப்புறம் ஃபாஸ்ட் ஃபுட்லாம் ஒன்றும் பண்ண, ஸ்டவ்லாம் கிடையாது. என்ன பண்ணோம், போய் அதுக்கு பிறகு ஆடை பிடிக்கணும். ஆடை பிடிச்சி அப்புறம் தோல் உரித்து குடல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி, ஐயோ எத்தனை மணி நேரம் இருந்திருக்குமோ தெரில, எத்தனை மணி நேரம் தெரில. கடைசியில் சமைச்சு கொண்டாந்தா அருமையானவங்களாம் தெரியும், அக்கினி அந்த சாப்பாடை பட்சிது. ஐயோ யாரை பார்த்துட்டேன், நான் யாரை பார்த்துட்டேன், ஆண்டவர் பார்த்துட்டேன், ஐயோ ஆண்டவர் பார்த்துட்டேன், நான் சாக போகிறேன். போதாதா? ஆண்டவர் பேசுனது போதாதா? ஆண்டவர் மகிமையின் காட்சி பார்த்திய போதாதா? இருக்கட்டும், நான் ஒரு தோல் சுருள் வச்சிருக்கிற ஆண்டவர், என்ன பண்ணுங்க, எனக்கு அதில் மாத்திரம் எனக்கு என்ன வேணும், பனி பெய்யணும். பனி பெஞ்சு அப்படியே அப்படி புளிஞ்சு கிணிச்சு என்ன கிண்ணத்தில் என்ன பண்ணுறாராம்,
எடுத்து வச்சிருக்காரு. ரைட், ஓகே. கிதியோன் வரியா? ஒன் மோர் டைம் ஆண்டவர், இப்போ எனக்கு வெளியெல்லாம் போயிடணும், உள்ளே போயக்கூடாது, காஞ்சி. சரி கிதியோன் போறியா? இல்லை. சரி போகிறேன். இல்லை. என்ன? நீ போ, எதிர் கேம்பில் போ, அவன் ஒருத்தன் சொப்பனம் பார்க்குறான், அவனை கேளு. ஏன்பா இன்னும் எத்தனை வார்த்தைமா வேணும்? எத்தனை முறைப்பா பேசணும்? ஐயா இன்றைக்கு பிலடெல்பியா சபையே கர்த்தர்கிட்ட பேச ஒரு வார்த்தை சொன்ன போதாதா? அவன் புறஜாதியா ஒருத்தன் வந்து இருக்கிறான், அவன் சொல்றான் ஒரு வார்த்தை சொல்லுங்க போதும், என் வேலைக்காரன் பிழைப்பான். அவனுக்கெல்லாம் இவ்வளவு செய்திகள் அவன் கேட்கலாமா? அவன் பரம்பரை கிறிஸ்தவன் கிடையாது. ஆகியதான் சொல்றான், ஆண்டு இப்படி விசுவாசத்தை நான் பார்க்கல. இன்னைக்கு பல நேரங்கள் நீங்கள் நானும் மறுமையுள்ள நம்முடைய விசுவாசத்தில் கட்டப்பட்டு இருக்கிறோம். வசனம் கேட்கிறோம், ஆலயத்துக்கு போறோம், தசமா கொடுக்கிறோம், காணிக்கை கொடுக்கிறோம், அழுது ஜெபம் பண்றோம், அந்நிய பாஷை பேசுறோம், எல்லாம் இருக்குமா. பட் you know what, my faith is bound. ஹல்லேலூயா. அடுத்த ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே சந்தேகம் வந்துடுது, கேள்வி வருது, குழப்பம் வருது, துக்கம் வருது. இந்த கால்வழியில் how is my faith? Is my faith bound? என் விசுவாசம் கட்டப்பட்டு இருக்கிறதா? நீ நம்ம பார்க்கணும் தானே, உனக்கு ப்ரூஃப் வேணும், அவ்வளோ தானே. பார்த்துக்கோ, நீ வேணா நல்லா பார்த்துக்கோ. அவர் கையை பாரு. ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறான், ஐயா உன்னை என்னையும் அவர் கையில் வரைந்து தமிழில் வாசிக்கிற செதுக்கி வச்சிருக்கார். அன்னைக்கு தோமா பார்த்தது போல் நீங்களும் ஒன்று பார்க்கலாம். இன்னைக்கு பாருமா, உன்னை அவர் கையில் உள்ளங்கையில் செதுக்கி வைத்திருக்கிறார். இன்னுமா சந்தேகம்? இன்னுமா அந்த அவிசுவாசத்தில் கட்டப்பட்டு இருக்கிறோம்? விசுவாசம் கட்டப்பட்ட நிலையில் இருக்கு. இன்றைக்கு அருமையாவுல இட் இஸ் டைம் தட் we get liberated. அந்த கட்டப்பட்ட நிலையிலிருந்து விடுதலை பெற்று போனோமா? நமக்கு தெரியும் அந்த தோமா விடுதலை பெற்றான். எப்படி தெரியும்னா, தாம்பரம் வந்தாம்மா, ஆமேன், சென்னைக்கு வந்தான், சென்ட் தாமஸுக்கு வந்தான், கேரளாவுக்கு வந்தான், சுற்றில் இங்கிருந்து இரத்த சாட்சியாக மறித்தான். காரணம் என்ன? அன்னைக்கு அவனுடைய விசுவாசம் கட்டவிழ்க்கப்பட்டது. ஹல்லேலூயா. கட்டவிழ்க்கப்பட்டது. கர்த்தருடைய பிள்ளை, இன்றைக்கு உங்களுடைய ஆசை, என்னுடைய விசுவாசம் கட்டவிழ்க்கப்பட்டால் இன்றைக்கு நீங்கள் நான் தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட கர்த்தர் உங்களையும் என்னையும் பயன்படுத்துவார். ஆமென். கண்ணு முடிச்சு பிக்கலாமா? Is your faith bound? Is your faith bound? Hallelujah. Thank you, Jesus. Thank you, Lord. Amen. தாமஸ், நீ பார்த்து விசுவாசிக்கிற, இது இல்லைப்பா விசுவாசம். வார்த்தை கேட்டு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து விசுவாசிக்கிற விசுவாசம் இருக்கே, அது மேன்மையானது. ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசத்தின் உறுதி என்ன தெரியுமா? அதை காணாதது, அதை பார்க்காதது. இன்னைக்கெல்லாம் நம்புறோம், அவங்க நான் ஆண்டவர் தரிசனம் பார்த்தேன், ஓ ஐயோ அப்படிங்களா? நீங்கள் நிறைய பேர் நான் கேட்டிருக்கேன், இப்படிப்பட்ட ஆட்கள் நிறைய பேர் சாட்சியெல்லாம் சொல்லுவாங்க. நம்ம அங்கெல்லாம் இங்கே அப்படிலாம் கிடையாதுங்களே. என்ன பண்ணுறது, அது ஒரு மாதிரி சபை. அதே நேரத்தில் இந்த சபை மக்களை நான் பார்க்குறேன், எனக்கு தெரியும், என் மக்கள் எனக்கு தெரியாதா? யாராவது இப்படி வந்து சொன்னாங்கன்னா ஆண் பார்ப்பாங்க பாரு, அதில் ஒன்று பிடிச்சிடுவேன் நான், அதில் பிடிச்சிடுவேன். ஆணு பார்ப்பாங்க வாயை பொழந்துக்கிட்டு. விசுவாசம் எங்கேம்மா இருக்குது? விசுவாசம் எதில் இருக்குது? ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். காணாமல் விசுவாசிக்கிறவள் பாக்கியவான்கள். காணாமல் விசுவாசிக்கலாம் பாக்கியவான்கள் அம்மா. ஹல்லேலூயா. அவர் சொன்னார்மா, அது போதும் எனக்கு, அதுக்கு மேலே என்ன எதுக்கும் வேண்டாம். நான் செத்தாலும் இந்த சத்தியத்தில் நான் நிலைச்சிருப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு வேறு எதுவும் ப்ரூஃப் வேண்டாமா, எனக்கு எதுவும் அவசியமே கிடையாது, எனக்கு அவசியமே கிடையாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது இருந்தால் விசுவாசம், இன்னும் விசுவாசம் அவசியமே கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா. நான் கஷ்டப்படலாம், வேதனைப்படலாம். யோபை கேட்டு பாருங்களேன், அவன் விசுவாசம் எப்படி இருக்குமா? எல்லாத்தையும் இழந்த நிலையில் உனக்கு ஆண்டவர் விடுதலை கொடுப்பாரா? அவர் செய்வாருமா. ஷாதாக், மேஷாக், ஆபேத்நேகோ கேட்டு பாருங்க, அவர் செய்வார். செய்யாமல் போனாலும் என் விசுவாசத்துக்கு சான்ஸே கிடையாது, அதில் எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது.
காம்ப்ரமைஸ் கிடையாது. கர்த்தருடைய பிள்ளை, இந்த நாட்களில் நீங்களும் நானும் அருமையான விசுவாசத்துக்கு சவால் வரக்கூடிய ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஏன்னா விசுவாச துரோகம் முந்தி நேரிடும். நீங்களும் நான் விசுவாசத்தை இழந்துடக்கூடாது. என் விசுவாசம் கட்டப்பட்ட நிலையில் இருக்கக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. அருமையான சகோதரனே, சகோதரியே, உன் விசுவாசம் எப்படிமா இருக்கு? How is your faith? Is your faith bound? Is your faith crippled? முடக்கப்பட்டு இருக்கிறதா, கட்டப்பட்டு இருக்கிறதா? ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கலாமா? நம்மை நாமே தயவு செய்து ஆராய்ந்து பார்க்கலாம். ஏன்னா சில நேரத்தில் சில கஷ்டத்தூடாக போகும்போது தான் இட்ஸ் அ டெஸ்ட் ஆஃப் ஃபெய்த். வேற எதுவும் பரீட்சை இல்லை, விசுவாச பரீட்சை. அது விசுவாசத்துக்கு தான் பரீட்சை. அந்த காசு கஷ்டப்படும் பொழுது, அந்த நெடுநாள் ஜெபித்து கொண்டு போகும்பொழுது, அந்த வியாதியின் அருமையான அந்த ஒரு கொடிய நிலை வரும்பொழுது, அது விசுவாசத்துக்கு பரீட்சை. இருக்கலாமா, கஷ்டப்படலாம், வலிக்கலாம், நெருக்கம் இருக்கலாம், பட்டினி இருக்கலாம். ஆனால் அருமையான விசுவாசத்தை விட்டு மாத்திரம் நம்ம சோர்ந்து போகக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. விசுவாசத்தில் உறுதியாக இருப்போம், விசுவாசத்தில் உறுதியாக இருப்போம். இந்த கடைசி நாட்களில் கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் சவாலாய் கர்த்தர் நம்மோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். லெட்ஸ் பி firm in our faith. ஆமென், ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus, hallelujah. Brother Solomon ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த வேளையிலும் எங்களோடு நீர் பேசின தயவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. பல வேளைகளில் நாங்கள் விசுவாசம் இல்லாமல் போகிறோம். தோமாவை போல ஆண்டவரே உம்மை கண்டு ஆண்டவரே நாங்கள் விசுவாசப்படே ஆண்டவரே நாங்கள் உம்மை காணாமல் நாங்கள் உம்மை விசுவாசிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. ஆண்டவரே, தோமாவை போல நாங்கள் உமக்கென்று எழும்பி பிரகாசிக்க, உம்முடைய ஊழியத்தை செய்ய ஆண்டவரே உமக்கென்று ஆண்டவரே நாங்கள் எழும்பி பிரகாசிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. எங்களை மலைமேல் உள்ள பட்டணமாய் நீங்கள் வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன அன்பு நேர்ந்த நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இயேசுவரும் மட்டும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை, கர்த்தர் செய்த சகல மறவாதே. ஆமென்.